வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தமிழனையை வணங்குகிறோம். இன்றைக்கு 14/12/2024 சனிக்கிழமை இந்த பகிர்வு கூட்டத்தில் நம்முடைய புத்தக கலந்துரையாடல் மற்றும் கலைமாமணி வி.கே.டி. பாலனையா அவர்களுடைய நினைவு அலைகளை பகிர்ந்து கொள்வது சார்ந்து அனைத்து வாசக நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளுமை. பட்டணம் போனா நல்லா இருக்கலாம்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி வந்தேன். காலையில ஒருத்தர் எழுப்பி, தம்பி இடத்த தாயான்னாரு. சரின்னு 2 ரூபா கொடுத்தாரு. அந்த 2 ரூபா தான் என்னுடைய முதல் வருமானம். இந்தியாவின் முதல் வானொலி, இன்டர்நெட் ரேடியோ, worldtamilnews.com, அதன் நிறுவனர் இந்த வி.கே.டி. பால். இங்கே இந்தியும் அல்ல, இங்கிலீஷும் இல்லை. முதல் இணைய வானொலி தமிழ் தான், worldtamilnews.com. அதற்கு பிறகுதான் மற்ற மொழிகள் இணைய வானொலிகள் வந்தது. வித்தவுட் டிக்கெட்ல ஊர்ல இருந்து வந்த என்ன ஒரு வருத்தமான செய்தியை பதிந்து விட்டு நான் செல்கிறேன். இன்னைக்கு நான் வித்தவுட் டிக்கெட் தான். ஆனா அன்றைக்கு ட்ரெயின்ல, இன்னைக்கு வானத்தை பறக்கிற அத்தனை ஃப்ளைட்லேயே எனக்கு ஃப்ரீ டிக்கெட், வித்தவுட் டிக்கெட். நன்றி, வணக்கம். நம்மை விட்டு பிரிந்த புகழால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைமாமணி வி.கே.டி. பாலனையா அவர்கள் எழுதிய சொல்ல துடிக்குது மனசு என்கிற அந்த ஒரு நெருக்கமான ஒரு நூலை குறித்தும் அவருடைய நினைவலைகள் குறித்தும் நாம கலந்துரையாட இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய குடும்பத்தவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்கள் நம்மோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் மீண்டும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். இந்த நூலுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி இந்த பாலனையா அவர்களை நான் நினைக்கிறேன். வெரிதாஸ் வானொலி, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிற வெரிதாஸ் வானொலி நம் பார்வையற்ற நண்பர்கள் எல்லோருக்கும் மிகுந்த தொடர்புடைய ஒரு வானொலி. அந்த வானொலியில திங்கக்கிழமை சாதனை சரித்திரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வலம் வரும். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கனகராஜன், அவர் அண்ணன், நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் போட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த சாதனை சரித்திரங்கள்ல 4 பாகங்களாக இடம்பெற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில கலைமாமணி வி.கே.டி. பாலன் அவர்களுடைய நேர்காணல அவர் எடுத்திருந்தாங்க. அந்த நேர்காணல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நான் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்துக்கு வந்தேன். அப்போ வந்தப்போ அங்க சில நண்பர்கள் மதுரா நிறுவனத்திலே பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு முன்பாகவே நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அவர்களில் ஒருவரிடம் ஐயாவோட எண் கிடைக்குமான்னு ரொம்ப பயந்து தயக்கமாட கேட்டேன். நான் ஐயாவோடு பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ அவங்ககிட்ட பேசினா உதவி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற நினப்பு அப்போதைய காலகட்டத்துல இருக்கும். அது எப்பவுமே இருக்கும். யாருடைய நம்பராவது கேட்டா அவங்ககிட்ட உதவி கேட்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம அப்படியெல்லாம் யோசிக்காம ஐயாவோட பேசணுங்கிற ஆர்வத்தோட ஐயாவோட எண் கிடைச்சது. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா பேசுவாரா இல்லையா, இவ்வளவு பெரிய ஆளுமை கிட்ட நம்ம பேசுறமேன்னு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா வணக்கம், நான் இந்த மாதிரி வெரிதாஸ் வானொலி நிகழ்ச்சி கேட்டிருந்தோம், உங்களோட பேச விரும்புறோம், நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு. நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி பழக்கமான அந்த ஒரு நட்பு 1999 2000 ஆண்டுகள்ல இன்றைக்கு 24 ஆண்டுகள் ஐயாவோடு நமக்கு ரொம்ப பழக்கம். பல கட்டங்கள், பல சமயங்கள்ல ஐயாவோட அலுவலகங்களுக்கு நாங்க போறது. ஐயா வெறும் தொழிலதிபர் மட்டுமல்ல, அவர் ஒரு நம்பிக்கை பேச்சாளர், தன்னம்பிக்கையாகவே வாழ்ந்து காட்டியவர், தமிழ் தேசிய ஆர்வலர் என பல கோணங்கள் அவரோட ஆளுமை விரிவடைந்து கொண்டே இருக்கும். அதை பத்தி நம்ம பேசுவோம். இன்றைக்கு இந்த ஐயாவுடைய சொல்ல துடிக்குது மனசு என்கிற நூல், அதை பத்தி நம்ம முதல்ல கலந்துரையாடுவோம். அதனோடு ஊடாக நம்ம அவனுடைய நினைவுகளை அலைகளை பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா நம்ம பட்டாபேனன் இருக்காங்க, பேராசிரியர் முருகேசனையா இருக்காங்க, எல்லாருக்குமே ஐயாவோட பழக்கம் இருக்கு, பேச்சு நடந்து இருக்கு, எல்லாருமே பேசுவாங்க. நம்முடைய நிகழ்ச்சியில முதலாவதாக இந்த சொல்ல துடிக்குது மனசு என்கிற புத்தகத்தில் இருக்கிற ஒரு தாய்மொழி சாவதில்லை என்கிற தலைப்பிலிருந்து ஒரு பத்தியை நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தவரும் 12ஆம் வகுப்பில்
சுப்பிரமணிய பாரதியார் பரளிசு நெல்லையப்பருக்கு எழுதிய ஒரு கடிதத்தை பாரதியின் குரலில் வி.கே.டி. பாலனையா அவனுடைய குரலில் பதிவு செய்து காணொளியில் வலையொலியில் அன்பு தமிழ் நெஞ்சம் என்கிற அந்த வலையொலி பக்கத்திலே பதிவு செய்தவரும் என்னுடைய நண்பரும் இன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய தமிழக பாடநூல் குழுவில் இணைந்து செயலாற்றிய நண்பர் பார்த்திபன் அவர்கள் ஐயா அவர்களோடு மக்கள் தொலைக்காட்சியிலே இவர்கள் என்கிற தொடர் அந்த வெளிச்சத்தின் மறுபக்கம் பொதிகை தொலைக்காட்சியிலே முடிந்த பிறகு மக்கள் தொலைக்காட்சியிலே அவருடைய நிகழ்ச்சி சென்றது. அதிலே பல நிகழ்ச்சிகளுக்கு இவர் ஐயாவோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள். இவர் பார்த்திபன் அவர்கள் ஐயா தொடர்பாக பேசுமாறு அன்போடு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் புத்தக உரையாடலில் எண்ணங்களை பதிவு செய்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் அட்மிட் பண்ணி பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம், இத சொல்ல துடிக்குது மனசு. நண்பர் தனக்கொடி இந்த நான் வாட்ச் உடனே பின்னாடி இருக்கிற ஐயாவோட வளர்ச்சி நான் பேசின பொழுது ரொம்ப பழக்கப்பட்ட சார். ஒரே நிமிஷம் தனக்கொடி சார், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கீங்க சார். அதனால உங்க இதனால எகோவெல்லாம் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க மாட்டேங்குது. தனக்கோடி நீங்க மியூட் பண்ணுங்க. தனக்கோடி உங்ககிட்ட தான் அந்த சவுண்ட் இங்க தான் வருது. ஒரே நிமிஷம். பொறுமை பண்ணுங்க. மியூட் ஆல் பண்ணலாமா? பண்ணுங்க, அதை கூட பண்ணுங்க. மியூட் ஆல் பண்ணுங்க, அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். மியூட் ஆல் பண்ணிட்டு பாத்திப்ப சாப்பிட்டு மட்டும் ஆன் பண்ணிடுங்க. பேசலாமா சார்? ஒரே நிமிஷம். இது பெரிய பிரச்சனையா இருக்கு. சார் பார்த்திபன் சார், இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மியூட் ஆல் ஆயிடுச்சு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நன்றி சார். இந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினது நண்பர் தனக்கொடி தான். இந்த புத்தகத்தை படிச்ச உடனே இந்த புத்தகத்துல இருக்கிற பாலன் ஐயாவோட நான் பேசுற பொழுது பாலன் ஐயா சொன்னாங்க, ஒரு நீண்ட ஆண்டுகள் பழகின ஒரு பழக்க வாஞ்சனையோட பேச ஆரம்பிச்சார். இந்த புத்தகம் படிச்ச உடனே எனக்கு ஏற்பட்டது, இப்போ புத்தகம் பெரும்பான்மையா நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா நிறைய புத்தகங்கள் மற்றவர்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். சிலருடைய புத்தகங்கள் அவங்களுடைய சொந்த ஒரு அனுபவத்தை ஆழமா எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு படிக்காத மனிதனுடைய ஒரு படிப்பினை அனுபவங்களா அந்த புத்தகங்களை நான் பார்த்த பொழுது என்னை ரொம்ப வெகுவா பாதிச்ச ஒரு கட்டுரை இந்த பாலினம் சார்ந்து பாலன் ஐயா எழுதியிருக்கிற கட்டுரையும், அடுத்து இந்த அனுபவத்திலிருந்து பாலன் ஐயா எழுதியிருக்கிற அந்த கட்டுரை. இன்னைக்கு கூட இந்த டிஃபன் அந்த லஞ்ச் கேரியரை பாக்குறப்பெல்லாம் பாலன் ஐயாவுடைய கட்டுரை என் நினைவு. அந்த உணவுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதோட மட்டும் நிக்காம அந்த புத்தகம் இந்த சமூகத்தினுடைய கோணல்கள் எங்காச்சும் ஒரு மூலையில ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இந்த சமூக கோணலை சரி பண்றதுக்கான ஒரு விளைவுகள் இந்த புத்தகம் ஏற்படுத்த கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடய பாலன் ஐயா எழுதின மாதிரி எனக்கு தோணும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப. இப்போ அதுல இந்த தாய்மொழியின் அருமை அப்படிங்கிற ஒரு கட்டுரை தான் பாலன் ஐயாவோட அனுபவத்துக்கு நான் இந்த சமச்சீர் புத்தகத்துல 7ஆம் வகுப்புல இந்த கட்டுரையை பெட்டி செய்தியா இடம்பெற செஞ்சோம். அப்போ பாலன் ஐயா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னும் கூட என் நினைவுல இருக்கு. அதாவது பாலன் போன்று எத்தனையோ பேர் புத்தகங்களை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த புத்தகங்கள் மீது இந்த வெளிச்சம் அடிக்கிற வேலைகளை பார்த்திபன் முதலானோர் தான் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி
எனக்கு நன்றி பாராட்டி ஒரு செய்தி அனுப்பிச்சு வச்சிருந்தார் பாலன் சார். ஆனா அந்த புத்தகத்துல வந்து அவர் சொன்ன ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் படித்து விட்டு இந்த புத்தகம் உங்களுக்கு பயனளிக்கவில்லை என்றால் கிழித்தெறிந்து விட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அந்த புத்தகத்திற்கான பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். அந்த 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 நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆக இது வெறும் காகிதங்களா இருக்கக்கூடாது. புத்தகங்கள் வந்து அலமாரிகளில் அலங்கரிக்கப்படக்கூடியவை அல்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த கருத்தை நான் ஆட சொல்ற மாதிரி அந்த புத்தகத்துல அந்த கட்டுரை இருக்கும். இந்த கட்டுரை படிச்ச உடனே எப்பவுமே வந்து நாம வந்து ஒரு புத்தகம் எழுதுறதோட நிக்காம அந்த புத்தகம் எழுதின அந்த நபர்களுடைய ஆளுமையும் உண்மையா இருக்குமா அப்படிங்கறது கூட சில நேரங்களை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்ப இப்ப வெகுஜனமான எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னா அந்த 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 எழுத்தாளர்களுடைய அந்த சுய வாழ்க்கையை நம்ம பாக்குறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைனாலும் சில நேரங்களை சிந்திச்சு பார்ப்போம். இவர் இது செஞ்சிருப்பாரா, இதை பண்ணுவாரா, இந்த மாதிரிதான் நடந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து பாலன் ஐயாவோட எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் நான் சென்னைக்கு வந்த பொழுது பாலன் ஐயாவுக்கு தொலைபேசியில பேசினேன். எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் ஐயானோட, நீங்க அங்கேயே நில்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க சொன்ன ஒரு 15 நிமிஷத்துல பாலன் ஐயா வந்தார். வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன கார்ல கூப்பிட்டு, அது எந்த இடம்னு என்னால சரியா சொல்ல முடியல. அது ஒரு புதிய நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டல்கள் வந்து பாலன் ஐயா வந்து இந்த நட்சத்திர அந்தஸ்து வழங்குறதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குற ஒரு 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 வேலைக்காக அங்க போயிருக்காரு. அப்ப அவரும் என்ன அந்த ஹோட்டலுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அந்த நட்சத்திர ஹோட்டல் அந்த மேலாளரோட பேசிட்டு, அந்த உரிமையாளரோட பேசிட்டு அவர் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் ஒரு பெட்டி, ஒரு சின்ன பெட்டி, ஒரு குட்டியா இருந்தது. அந்த ஒரு காகித, அதாவது நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸா கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு பெட்டியை வந்து பாலன் சார்கிட்ட கொடுத்தாங்க. அவர் அதை என்ன செஞ்சாரு அப்படின்னா, அடுத்த கணமே என் கையில அதை திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த ஹோட்டல்லையே ஹோட்டல்ல வச்சுட்டு திருப்பி கார்ல ஏறப்ப அதை பையில வைங்க அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், பையில வைங்கன்னாரு. அதுக்கப்புறம் ரயில் நிலையம் வந்த உடனே என்னை இறக்கி விட்டுட்டாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அந்த பை வந்து ஒரு தற்காலிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பர் பை. அதனால நான் வந்து அதை அலமாரியில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பைய பாலன் ஐயா அந்த பெட்டியை நான் நினைச்சு பார்க்கல, அந்த பையை நான் சிந்திச்சு பார்க்கல. ஒரு 20 நாள் ஆயிருக்கும். அப்பதான் அந்த பை எதுக்கோ தேவைப்படும் போது அந்த பை எடுத்து பாக்குறப்பதான் அந்த பைக்குள்ள அந்த பாலன் ஐயா கொடுத்த அந்த பெட்டி இருந்தது. இது பாலன் ஐயா அந்த பெட்டி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா நம்முடைய ஆளுமை எங்க வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கோம். நம்மள என்ன நினைச்சிருப்பாரு. அவர் அந்த ஹோட்டல்ல கொடுத்தாரு அந்த பெட்டியை. நம்ம இறங்கும் போது அவர் ஐயா கிட்ட கொடுக்காம வந்துட்டோம். அதுவும் இவ்வளவு நாள் நம்ம கண்டுக்காம வந்துட்டு நான் குறைந்தபட்சம் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு முறை நம்ம எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? சரின்னு அதிர்ந்து போய் வேகமா நான் பாலன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா, ஒண்ணும் இல்லைங்க ஐயா, அன்னைக்கு ஹோட்டல் போனோம் இல்லைங்க ஐயா, அன்னைக்கு நீங்க பெட்டியை வாங்கி என்கிட்ட கொடுத்தீங்க ஐயா, அதை நான் மறந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு நினைவு வந்து அந்த பை தேவைப்படும் போது பாக்குறப்ப நீங்க கொடுத்த பெட்டி இருந்ததுங்க ஐயா. நான் நாளை மறுநாள் சென்னைக்கு வரும்போது அந்த பெட்டி கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு பாலன் ஐயா என்ன சொன்னாருன்னா, என்னுடைய வழக்கம் பொது இடங்களில் எந்த அன்பளிப்பையும் நான் பெறுவதில்லை அப்படின்னு சொன்னார். யார் அன்பளிப்பு கொடுத்தாலும் என் அருகில் நிற்கிற நண்பர்கள் கையில நான் கொடுத்துட்டு வந்துடும். வெறுங்கையோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா அதே வெறுங்கையோட தான் நான் வீட்டுக்கு நான் திரும்புவேன். இந்த பழக்கம் எனக்கு எனக்கு உண்டு என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த பெட்டி உங்களுக்கு தான் நான் கொடுத்தமிச்சு, நீங்க பதற வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அமைதியா சொன்னார். சரி, அது என்னவோ பெட்டி, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் மேலும் வந்து அறியாமையோட அந்த பெட்டியை நான் திறந்தும் பார்க்கல. அந்த பெட்டி கடந்துட்டு போட்டோன்னு அப்படியே விட்டேன். திருப்பி ஒரு உண்மையாவே இந்த கருத்தை வந்து நான் பதிவு செய்யறேன். ஒரு 30 நாள் கழித்து அந்த பெட்டி என்னதான் இருக்குன்னு நான் பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ரொம்ப கனமான 2 வெள்ளி குவளைகள் வந்து ரொம்ப அழகிய வேலைப்பாடோட 2 வெள்ளி குவளைகள் இருக்கு. எனக்கு திருப்பும் பயம் வந்துட்டு திருப்பும் ஃபோன் பண்ணேன். ஐயா, அந்த பெட்டியை பிரிச்சு பார்த்தேங்க ஐயா, அந்த பெட்டிக்குள்ள ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்குங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னப்ப பாலன் ஐயா சொன்னாரு, அது என்னவானா இருந்துட்டு போட்டேன், ஏன் நான் தான் அன்பளிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அதை எடுத்துட்டு போயா, அதையே நீ திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, இந்த இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை எனக்கு கொடுத்தா எப்படிங்கய்யான்னு. இல்ல நான் எதை கொடுத்தாலும் நான் வந்து வீட்டுக்கு கொண்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. அப்ப நான் திருப்பவும் வந்து ஒரு இடக்குத்தனமா ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து 2 வெள்ளி டம்ளரை கொடுத்துட்டாரு. ஒரு
ஒரு 20 சவரம் நகை வந்து ஆற மாதிரி எதனா கொடுத்துருந்தாருன்னா என்னையா செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் சொன்னாரு சிரிச்சுக்கிட்டு, அதுவும் உனக்கு தாங்கய்யா அப்படின்னாரு. அப்போ இந்த சொல்ல துடிக்குது மனசுல அவர் சொல்ல துடித்த அத்தனையும் உண்மை அப்படிங்கிறது இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, சமூகத்தின் மீது கொண்ட பற்று. இந்த இந்த இடத்துல படிக்காத மனுஷனா நாம இருந்தாலும் இந்த சமூகத்தை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நூல் அமையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்குல்ல. இப்படி அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, எத்தனையோ படைப்பு வடிவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இந்த சமூகத்தை திருத்துற மாதிரி, இல்ல சமூகத்தை மாத்தி அமைக்கிற மாதிரி, இல்ல சமூகத்தை முன்னேற்ற மாதிரி, இல்ல ஒரு தலைமுறையினுடைய பார்வைய வேறு ஒரு பார்வையா, ஒரு திருந்திய பார்வையா பதிவு செய்யற அளவுல தன்னுடைய படைப்பு இருக்கணுங்கிற அக்கறைத்தனத்தோட இந்த சொல்ல துடிக்குது மனசுங்கிற புத்தகம் எழுதப்பட்டது. அவருடைய நேரடி அந்த ஆளுமையும் நேரடி ஆளுமை பற்றி நான் வாழ்றப்ப அவர் எழுதுற மாதிரியே நடந்துக்கிற ஒரு மாமனிதர் அப்படிங்கிறதா நான் புரிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறம் மக்கள் தொலைக்காட்சியில அவர் சொல்லுவார், இந்த சாதாரண மனிதர்களையே வந்து வெளிச்சம் அடிச்சு காட்டணும் அவசியம் இல்லை, அதை விட மிகப்பெரிய சாதனையாளர்கள் இந்த சேற்றில் நிற்கிற மனிதர்கள், அவர்களையும் நம்ம பிடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸை வந்து நான் அதை ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்படி அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த ஒரு நீண்ட பயணங்கள் வந்து பாலன் ஐயாவோட எனக்கு தொடர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த குடும்பத்துக்கு இந்த இடத்துல வந்து நான் வைக்கிற இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, அதே மதுரா வந்து ஒரு கக்கன் ஐயாவை பத்தின ஒரு புத்தகத்தையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அதையும் அடுத்த கூட்டங்கள் அது குறித்தும் விவாதிச்சீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக பாலன் ஐயா எழுதின அந்த சொல்ல துடிக்குது மனசுல என்ன, இந்த பாலினங்கள் சார்ந்த அது வந்து ஒரு தெளிவு, அந்த பாலினங்கள் சார்ந்த ஒரு தெளிவுங்கிறத விட இன்னும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மனித படைப்புகள் இருக்குங்கிறத அறிவிச்சுட்டு போற அந்த கட்டுரை மிகவும் ஒரு யோசிக்க வச்ச கட்டுரை. இதை தாண்டிய மனித மனங்களை பத்தி புரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு சிறந்த நூலை போல வேற நூல் இருக்குமான்னு தேட வச்ச ஒரு படைப்பின் கச்சாவாக பாலன் ஐயாவுடைய சொல்ல துடிக்குது மனசுங்கிற புத்தகத்தை நான் பாக்குறேன். இந்த கூட்டத்தில் அந்த சொல்ல துடிக்குது மனசு அந்த புத்தகத்தை பற்றின பதிவுகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என் இனிய நண்பன் மனக்கோடிக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் வருகிற போது வெறுங்கையாகவே வருகிறேன். சார் உங்களது மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். பேசுங்க தனக்குட்டி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க தனக்குடி சார். அது பிரச்சனை வர்றதுனால தான் மொத்தமா மியூட் ஆல் பண்றோம். கேக்குதுங்க? அப்ப பேசுங்க. நான் வரும்போது வீட்டை விட்டு வருகிற போது வெறுங்கையோடு வருகிறேன், அதே போலவே வீட்டிற்கு செல்லும் போதும் வெறுங்கையோட செல்கிறேன் என்று சொல்லிய அந்த பாலன் ஐயாவுடைய சொற்களை இங்கே நமக்கு பதிவு செய்து சென்றிருக்கிற பார்த்திபன் அவர் வந்து அரவணைப்போம் அரவாணிகளை அப்படிங்கிற அந்த தலைப்பை மிக அழுத்தமாக பாலினம் தொடர்பான அந்த உணர்த்துதல். ஒரு முறை வெளிச்சத்தின் மறுபக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் ஒரு திருநங்கையோட பேட்டி கண்டு கொண்டிருந்தார். அந்த பேட்டி கண்டு கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் போது என்னை சுற்றி இருந்தவர்கள் 9 பேசுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா பேசிட்டு இருந்தாங்க, கேலியாக பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் பேசி முடித்த பிறகு, அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு 9 பேசிட்டு இருக்கு, ஐயா அவரு கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் எந்த யோசனையும் இல்லாம சொன்னாரு, நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் 9 என்றால் நீங்கள் 0 என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படியான ஒரு பார்வை, அந்த ஒரு எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த யோசனையும் இல்லாமல் அடுத்த வினாடி அதற்கான விடையை நமக்கு சொல்லுகிற அளவுக்கு அந்த சிந்தனை ஆற்றல் அவரிடம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நான் யோசித்தேன், இவ்வளவு செய்திகளை அவர் எழுதுகிறாரே, நான் 8ஆம் வகுப்பு ஃபெயிலு, நான் ஒரு குப்பை காகிதம், காற்றடித்தால் சாக்கடையிலும் இருக்கும், காற்றடித்தால் கோபுரத்தின் மீதும் ஒட்டும், அப்படியான பண்புடையவன் தான் நான் அப்படின்னு அவர் பல கூட்டங்களை சொல்லிட்டே இருப்பார். இப்படி இவ்வளோ செய்திகளை எழுதியிருக்காரு எப்படி அப்படின்னு நான் யோசிச்சப்ப அவரிடம் வந்து கலந்துரையாடுகிற பல்துறை வித்தகர்களிடம் இருக்கிற அந்த செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்வதும் நூல்களை வாசிப்பதன் மூலமாக அவர் தன்னை செதுக்கி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தன்னுடைய புத்தகம்
பயன்படவில்லை என்றால் கிழித்தெறிந்து விட்டு அந்த பைசா பணத்தை திரும்பி பெற்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வீட்டு அலமாரியில் காகித குப்பையை அடுக்காதீர்கள் என்று சொல்லி எழுதிய ஒரு மனிதர் என்கிற செய்தியையும் பதிவு செய்து பாடநூலில் அவரை இடம்பெறச் செய்த பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் பட்டாபி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த கூட்டத்தில் பேச என்னை தகுதிப்படுத்திய பாலனையா அவர்களுக்கு என்னுடைய நினைவுகளில் இருந்து சில பதிவுகளை கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதல் சந்திப்பில் உலகத்தில் மொத்தம் எத்தனை அதிசயங்கள் என்ற கேள்விக்கு இது ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே, 7 என்று சொன்ன போது, இல்லை உங்கள் போன்றவர்கள் சொல்ல வேண்டியது 8, அது எது என்பதை எட்டி பாருங்கள், ஹெலன் கெல்லர் தான் அந்த 8வது அதிசயம், அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று என்னிடம் வினவிய போது உண்மையில் கொஞ்சம் தயக்கத்தோடும் ஆனால் பெரிய அளவில் தெரிந்து கொள்ளவில்லை என்ற உண்மையை மட்டும் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அப்போது ஹெலன் கெல்லர் எந்த மாதிரியான நிலையில் இருந்தார் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருக்கு உதவி ஆனி செலிவன் படிப்படி நிலைகள் எல்லாம் அவருடைய அந்த கேள்விக்கு பிறகுதான் நான் படித்தேன். அப்போ ஒன்று புரிகிறது, தனக்கு முன்னால் இருப்பவனுடைய சிந்தனை எந்த மாதிரி இருக்கும் என்பதை. ஏனென்றால் நான் ஒரு சமூக ஆர்வலராக வேற அவரை போய் சந்தித்த போது, சமூக ஆர்வலராக இந்த சமூகத்திற்கு பணியாற்ற குறைந்தபட்ச தகுதி நம் முன்னோரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பு. இதை நான் புரிந்து கொண்டேன். உண்மையில் சொல்கிறேன், அதன் பிறகுதான் ஹெலன் கெல்லரை பற்றியும் லூயி பிரெயில் பற்றியும் அந்தக கவி வீரராகவரை பற்றியும் ஜான் மில்டன் பற்றியும் ஓரளவு படித்து புரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த சிந்தனை தூண்டுதல் என்பது மிக மிக முக்கியம். ஆனா பொதுவா சில உயர் தொழில்நுட்பங்களும் சரி, நமக்கான பணி வாய்ப்புகளும் வரும்போது சரி, நானே சொல்வது என்னவென்றால், அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு அதை உணர்த்துவதை விட நாமே முடிந்த அளவு சிறிய அளவில் செய்தால் கூட வருபவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. உதாரணமா இந்த டைப்பிங்கு ஷார்ட் எல்லாம் வந்த புதுசுல கூட சரி, ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மற்றவங்க டெமோ கேட்கும்போது மற்றவங்களை கூப்பிடாம நானே டெமோ பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர்ல வாய்ஸே இல்லாத போது கூட நான் அச்சகத்துல இருக்கும்போது வெல்கம் டு அவர் இன்ஸ்டிடியூஷன் என்று பட்டனுடைய அந்த பொத்தான்களை அழுத்தி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி காட்டினேன். அப்போ அவங்க ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு என்னன்னா எந்த உதவியும் இல்லாம இது அளவுக்கு பண்ண முடியுதா, அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்படின்னா, என்னை விட மிகச்சிறந்த வல்லுநர்கள் எல்லாம் டெக்னாலஜில இருக்கிறாங்க. நான் அறிந்திருப்பது வெறும் 5% கூட இருக்காது, எனக்கு தெரிஞ்சு மிக குறைவாக தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். ஓப்பனா சொல்றது மூலமா ஒரு நல்ல எண்ணத்தை சமூகத்தின் மீது உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சிந்தனை. அடுத்ததாக இந்த ஒரு 5-6 பேருக்கு வேலை வாய்ப்பு தந்தார்கள். முதல் சந்திப்பின் முடிவு ஒரு 5-6 பேருக்கு வேலை வாய்ப்பு. அதை நம் சமூகம் எப்படி பயன்படுத்தி கொண்டது என்பது அந்த நேரத்துல அந்த ஒரு குழுவாக சென்று பேசி விளைவை பார்க்கும்போது மிக வருத்தமாக இருந்தது. காரணம், அந்த வேலை கொடுக்கப்பட்ட வேலையை திறன்பட செய்ய வேண்டும் என்பதை விட விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்தது. அப்படி அதன் பிறகு அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு வேலை தர வேண்டும் என்பதை பற்றி அழுத்தமாக சொல்லக்கூடிய அவர் நிறுவனத்தில் மற்ற இடங்களில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன மாதிரியான செயல்பாடு, அதுவும் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக என்னும் போது நான் அறிந்தவரை எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனா ஏன்னா அவருடைய நிறுவனத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அந்த வலிமையான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்பது மிக வருத்தமாக இருந்தது. அதை சுய விமர்சனமாக கூட நான் ஏற்றுக்கொள்வேன். நான் சமூக சார்பில் நாம் செய்யும் தவறுகளுக்கு நாமே பொறுப்பேற்பது தவறில்லையே. அப்படி ஒரு சிந்தனை. அடுத்ததாக இந்த எல்லாரையும் சமமாக நடத்துவது அவருடைய அது எப்படி அப்படி பாத்தீங்கன்னா, சிறிய பிள்ளையிடமும் சரி வயதானவர்களிடமும் உரையாடும் போது அவர்களுக்கு என்ன என்பதை அறிந்து உரையாடும் அந்த பக்குவம், என்னிடம் கேட்கும் கேள்வியை அதே
பக்கத்தில் இருக்கும் துணைவியாரிடம் கூட கேட்க மாட்டார். காரணம், யாருக்கு என்ன என்பதை தெரிந்து உரையாற்றுவார் என்பது என்னுடைய புரிதல். இது அவரை பற்றிய இந்த இரங்கல், அவருடைய நினைவேந்தல் கூட்டத்திற்கு பங்கேற்கும் வாய்ப்பினை நான் பெற்றேன். அப்போது கூட உரையாட சொன்ன போது, இப்படிதான் அன்பு பிணைக்கும், அறிவு ஆக்கும், உழைப்பு உயர்த்தும் என்ற இந்த 3 வாசகங்களையும் அவருக்கு காணிக்கையாக்கி உரை நிகழ்த்தினேன். அது போலதான் அவங்க எவ்வளவு பெரிய மனிதர். என்னன்னா, வெகுஜன தொடர்பில் அனைவராலும் பாராட்டப்படுவது என்பது பாசாங்குத்தனமான வாய்ப்பை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சிந்திப்போம். ஆனால் அங்கு வந்தவர்கள் எல்லோரும் தன் வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனக்கு பாலன் செய்த உதவியை பற்றி குறிப்பிட்டு பேசி, அதன் மூலமாக தான் பெற்ற பயன், அவருடைய அந்த நல்ல திறன், இதை எல்லாம் பேசும்போது அத கேட்க கேட்க மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் ஒரு நல்ல ஆளுமையோடு நம்மளுடைய தொடர்பு என்று சிந்திக்கின்றோம் என்று வைப்போம். எவ்வாறாயினும் இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு அவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நன்கொடை கொடுங்கள் என்று நாங்கள் போனது இல்லை. இந்த அளவுக்கு நன்கொடை கேட்பதற்காக அவரிடம் போவது சரியாக இல்லை என்றால், வேலை வாய்ப்பே தருகிறேன் என்கிறாரே, இவரிடத்தில் எதையாவது உதவி செய்யுங்கள், இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்கும் மனோபாவம் எனக்கு இல்லை, என்னை சுற்றி இருந்தவர்களுக்கும் இல்லை. நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன். அடுத்ததாக, இந்த சொல்ல துதிக்கிற மனது புத்தகத்தை பற்றி நான் செய்த துர்பாகியம், அது வெளியாகி 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று படிக்கும் சூழ்நிலை. அது எதனால் என்று எனக்கே தெரியவில்லை. பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஆனால் இந்த சொல்ல துடிக்கின்ற மனசு என்ற புத்தகம், அதை சொல்ல துடிக்குது மனசு என்றவுடன் காதல் பக்கம் போகும். நானும் ஒரு காதலன் தான். என்ன காதலன்? சமூகத்தில் நிகழும் அநீதிகளை எதிர்த்து நின்று ஏதாவது ஒரு வகையில் அதை சரி செய்ய வேண்டும் என்ற மனப்பூர்வமான சிந்தனை காதல். எல்லோரும் பிரச்சனைகளை மட்டுமே பேசுவார்கள். கட்டுரைகளில் தீர்வு தருவது என்பது இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு கட்டுரையின் இறுதி பகுதியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வோடு எழுதப்பட்டிருப்பது மிகச் சிறப்பான விஷயம். தீவிரவாதி என்றவுடன் இன்றைய யதார்த்த நிலை தவறு என்பதை சுட்டிக்காட்டும் துணிச்சல். உண்மை தீவிரவாதி யார்? அந்த தீவிரவாதிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? அதிகார பிரிவும் பதவி சுகமும் அனுபவிப்பவர்களால் அடையாளம் காட்டப்படும் தீவிரவாதிகள், அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் வல்லமை பெற்ற தீவிர சிந்தனையாளர்கள் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அழுத்தத்திற்கு பல உதாரணங்களை தந்திருக்கிறார். அதை போலவே எல்லா கட்டுரைகளையும் படித்தேன். என் மனதில் இந்த தீவிர சிந்தனையை பற்றி ஒரு கருத்தையும், அதை போல சிறைச்சாலையில் நாம் பெற்ற அனுபவங்களும், அதில் பாலனையா குறிப்பிட்டதும் ஒப்பிட்டு பார்க்கும் போது 95 டிசம்பர் மாதத்தில் ஒரு 4 நாட்கள் நாங்கள் மத்திய சிறையில் ஒரு 89 பேர் இருந்தோம். பார்வை மாற்று திறனாளிகள் போராட்டத்தின் விளைவாக கைது செய்யப்பட்டு 15 நாள் ரிமாண்டில் வைக்கப்பட்ட போது, அங்கிருந்த கைதிகளோடு நாங்கள் நிகழ்த்திய உரையாடலில் ஒரு வினாடி பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டதால் செய்த குற்றத்திற்கு இங்கு வந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வது பல செய்திகள் அதில் உண்டு. திருவான்மையூரிலிருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு கைதி, அவர் ஆயுள் தண்டனை பெற்றிருந்தார். என்ன பிரச்சனை என்று கேட்டபோது, என் பெண் குழந்தையை ஒருவன் தகாத வார்த்தைகளாலும் வசைப்பாடினான். பக்கத்தில் இருந்த தகப்பனான நான் ஓய் ஒரு அடிக்காம வச்சேன். அப்படியே சுருண்டு போய் விழுந்துட்டான். அவன் விழுந்தவன் எந்திரிக்கல. நான் இங்க வந்துட்டேன். என் குழந்தையும் என் மனைவியும் கண்ணீரும் கம்பளியுமா வாழ்க்கையை கழிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, மனிதனுடைய அறிவு அச்சம் காக்கும் கருவியை வள்ளுவன் அந்த நிலையை தான் உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம்
பேசும் சொற்களுக்கு பயனில்லை, செய்யும் செயல்களுக்கு பயனில்லை, விளைவு குற்றவாளிகளாக நிற்கின்றோம் என்ற நினைவு வந்தது. அந்த கட்டுரை சிறைச்சாலை பற்றி படிக்கும் போது அங்கு இருப்பவர்களும் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படியே இன்னொரு இந்த நோவா அவர் பேசியிருந்தார், அவருடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். இப்படி இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக பேசலாம். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இனி சமூக சிந்தனையை, சமுதாய சிந்தனையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று யாருக்காவது நம் மனதில் தோன்றினால், யாருக்காவது ஏதாவது பரிசுகள் தரும்போது இந்த சொல்ல துடிக்குது மனசு என்ற இந்த புத்தகத்தையும் அதில் ஒரு பகுதியாக வைத்து கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக ஒரு வினாடியாவது இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை படித்து புரிந்து கொள்பவர்கள் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தோடு தனக்குள்ள பொறுப்புகளை பற்றி சிந்திக்கும் வாய்ப்பையும் இந்த புத்தகம் தரும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்துள்ளது. இந்த எண்ணத்தை செயல்படுத்த முயற்சி செய்வேன். வாய்ப்பளித்த தோழமைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியோடு விடைபெறுகிறேன். இந்த சொல்ல துடிக்குது மனசு என்கிற நூல் கண்டிப்பாக நினைவு பரிசாக வழங்கத்தக்க ஒரு நூல் என்று சொல்லி, இதில் சிறைச்சாலை எப்படியெல்லாம் எவ்வளவு நல்லவர்கள் எல்லாம் அங்கே சிறையில இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்து, இந்த உலக அதிசயங்களில் 8வது அதிசயம் யார் என்று தெரியுமா என்கிற கேள்வியோடும், நீங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும் என்கிற கேள்விகளை நம்மிடமே கேட்டு விடையை பெற்று பல பார்வையற்றோருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் ஐயா பாலன் அவர்கள் என்கிற செய்தியை பதிவு செய்து சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. இயல்பாகவே என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால், யாரிடம் திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து கொள்ள முடியும், அவர்களை உடனடியாக மேலே தூக்கிவிட வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு இயல்பாகவே இருக்கும். இன்றைக்கும் எங்களுடைய மாணவர்களிடம் நான் அதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன். எங்க அண்ணன் பெருமாள் அவர்களை நான் ஐயாவுடைய அடுத்த 2வது சந்திப்பில் அழைத்து சென்றிருந்தேன். அங்கே போய் அவர் புல்லாங்குழல் இசைத்ததும், அந்த இசையில் அவர் மயங்கியதும், அதற்கு பிறகு வெளிச்சத்தின் மறுபக்கத்திலே பெருமாள் அவர்களை நேர்காணல் செய்ததும், அவருடைய மகள் சரண்யா அவர்களுடைய திருமணத்திற்கே நேரடியாக அழைத்து லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவோடு சேர்ந்து BH அப்துல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கிய அந்த மேடை நிகழ்ச்சியிலும் வாசிக்க வைத்துவிட்டு, அதற்கு பிறகு எல்லோரும் கலைந்து சென்றவுடன் பாலன் ஐயா அவர்கள் தனியாக பெருமாளை அழைத்து சென்று தான் தங்கியிருந்த ரெசார்ட்டில் இரவு முழுக்க அவரை வாசிக்க சொல்லி கேட்டு பெருமாள் அவர்களை கௌரவப்படுத்தி அந்த நிகழ்வாகட்டும், எங்கள் இருவருடைய திருமணத்திற்கும் அவர்கள் ரொம்ப மிகுந்த இக்கட்டான சூழலில் வந்திருந்தார். பெருமாள் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு வந்து உங்க மக சரண்யா அவர்களோட முதல் குழந்தை பிரசவம் சிசேரியன் பண்ணி அந்த சூழல்ல திருமணத்திற்கு வந்திருந்தார்கள். நேற்றைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இன்றைக்கு திருமணத்துக்கு வந்திருக்கார்கள். அதே போல என்னுடைய திருமணத்திற்கும் அதே போல அவங்களுடைய மகன், அவங்க மனைவியாரெல்லாம் சுற்றுலாவிற்கு இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி ஒத்தி வைத்து விட்டு என்னுடைய திருமணத்திற்கு வந்து எங்களுடைய இருவருடைய, அதுவும் என்னுடைய திருமணத்திற்கு வந்து தாலி எடுத்து நான் ஐயா அவர்களிடம் முதலிலேயே நான் முதலில் எப்போது அறிமுகமானோமோ அப்போதே சொல்லிவிட்டேன், என்னுடைய திருமணத்துக்கு நீங்கள் தான் வந்து தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு. அதை சொன்னபடியே செய்தவர் ஐயா அவர்கள். இன்னும் நிறைய அனுபவங்களை நாம அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது இந்த நூலில் வாசிப்பும் ஐயாவுடைய அனுபவங்கள் குறித்தும் தொடுகை மின்னிதழினுடைய ஆசிரியர் சரவணமணியன் அவர்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்குமே நன்றி. பகிர்வு வாசகர் வட்டத்திற்கு நன்றி. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எப்போ நான் 12வது படிக்கும்போது நினைக்கிறேன், அந்த வெளிச்சத்தின் மறுபக்கம் அந்த தொடர் மூலமா தான் ஐயாவை தெரியும். அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. இந்த போன வாரம் வரைக்குமே நல்லா இருக்கும் அந்த நிகழ்ச்சி. நான் பார்த்திருக்கேன். குமார அவரை பேட்டி எடுத்திருக்கிறாரு, சகாதேவன் சாரை பேட்டி எடுத்திருக்கிறாரு, அப்புறம் நிறைய சாமானியர்களை பேட்டி எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு விவரம்லாம் எனக்கு போன வாரம் தான் தெரியும். தனக்கோடி சார் சொல்லிதான் தெரியும். இந்த மாதிரி டிராவல்ஸ், இந்த மாதிரி அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல நிறைய பார்வையற்றவர்களுக்கு வந்து அவருடைய அந்த நிறுவனத்துல வேலை கொடுத்துருக்காரு. அதுவே முக்கியமா பாத்தீங்கன்னா டிஆர்பி படிக்கிறதுக்கு வேலை கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து விட்டுருங்க, நாங்க போறோம், டிஆர்பி படிக்கணும், எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு.
பரவாயில்ல படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு புத்தகத்துல என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, என்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றுவர்களுக்கு வந்து நான் மேல் படிப்பு படிக்க ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு சும்மா இருக்கும் போதே நீங்க படிச்சு வராத படிப்பு, நீங்க இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படிப்பு வராது, அதனால அதை நான் ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, போய் படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு லீவும் உண்டு, சம்பளமும் உண்டு. யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தை? இது எந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு முதலாளியால சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனிதநேயம் மிகுந்தவரா இருந்திருக்கு. அவர் குரல்லே ஒரு கனிவு இருக்கும். ரொம்ப சாமானியமான குரலா இருக்கும் அது. ரொம்ப கம்பீரமான குரல்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சாமானியமா இருக்கிற குரல். ஒருவேளை அப்படி பேசி பழகிட்டாரா அந்த வெளிச்சத்தின் மறுபக்கத்துல சாமானியோட பேசி பேசி பழகிறது. அவரே சாமானியர் தானே. என்ன கூட்டி இருக்கேங்கிறாரு, டிஃபன் கேரியரை பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு, பசியோட இருந்திருக்கேங்கிறாரு. பண்ணும் வடையுமே எனக்கு பெரிய இது, அது பெரிய சாதம், பெரிய உணவு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவோ சாமானியனா தான் இருந்திருக்கிறாரு. அதனால எங்கேயுமே அவரு இது பண்ணிக்கல. திருமணமே பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பிரிஞ்சும் ஒரு சின்ன 3 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் நடத்தி இருக்கிறாரு. அவர் புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு கட்டுரையிலையும் ஒரு தகவல் இருக்கு, சில புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான 2வது தடவை படிச்சுட்டு இருக்கேன், முடிக்க முடியல. தொடர்ச்சியா ஒரு புத்தகத்தை 2வது தடவை படிக்கிறேன்னா அந்த ஒரு புத்தகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஒரு புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த புத்தகம் ரொம்ப சின்னதாகவும் இருந்தது. இன்ஸ்டாலேட்டர்ல படிக்கும்போது 86 பக்கங்கள் வந்தது. எனக்கு என்ன இதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு புள்ளி விவரங்கள் அடங்கிய புத்தகங்கள் சுத்தமாவே பிடிக்காது. எதையும் ஆவணப்படுத்தணும், ஆய்வு பண்ணி எழுதப்படுகிற புத்தகங்களும் முழுக்க முழுக்க பிடிக்காது. அது நமக்கு ஒத்தே வராது. அதோட இந்த பிற்சேர்க்கைகள், பின்னிணைப்புகள், அது மாதிரியான புத்தகங்கள் பக்கம் போறதே ரொம்ப ரொம்ப கோவம் வரும் எனக்கு. அதனாலேயே என்னமோ தெரியல, பார்வையற்றோர் தொடர்பான நிறைய பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட எனக்கு அந்த பக்கம் போக முடியல. பல நாட்கள் திட்டமிட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த புத்தகம் எதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, 1-2 தகவல்கள் வந்து புள்ளிவிவரம் சார்ந்திருக்கும். 1-2 தான் இருக்கும். குறிப்பா கல்வி சுத்தத்தோட சார்ந்து தமிழகம் எவ்வளவு முன்னேறி இருக்குங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் சில தகவல் இருக்குமே தவிர, அதே மாதிரி இன்னும் சில தகவல் எப்படி இருக்குன்னா, இன்னொரு சில புத்தகங்கள் எனக்கு பிடிக்காத புத்தகங்கள் எப்படின்னா, இந்த நல்வழி கொன்றைவேந்தன் புத்தகங்கள். இதுதான் இப்படித்தான் இருக்கணும், ஒழுக்கத்தையும் அறத்தையும் குழப்பிக்கிட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சில போதிக்கிற புத்தகங்கள் நமக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்படிப்பட்ட புத்தகமாக இது இல்லாமல் போதனை இருக்கு. ஆனா அந்த போதனை எவ்வளவு தூரம், அது எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து தொடர்புபடுத்தி அதை எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தலைப்பும் வந்து ஒரு சிறுகதை உள்ள ஒளிஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா சாமியே சரணம் ஏசப்பா அப்படிங்கிறது ஒரு நல்ல அருமையான சிறுகதை. அது முடிவு வந்து மிக திருப்பமான முடிவு. ஆனா அது உண்மையிலே வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இலக்கியத்தை எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான உறுதுணையா இருக்கு. அப்புறம் இந்த சிறையில இருக்கிற அது ஒரு சிறுகதை தான். அந்த சிறை அனுபவம், கொலையாளிக்கே வந்து அவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது உலகத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம சிறுகதையை படிச்சுட்டு கேட்போம். ஆனா நடந்ததை அங்கங்க இலக்கியமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான உணர்வுபூர்வமான நிகழ்வுகள் இந்த புத்தகத்துல நிறைய இருக்கு. அவரு ஒரு தொழில் முனைவு உழைப்பால முன்னுக்கு வந்தவர் கண்டிப்பா அவருக்கு தன்முனைப்பு இருந்திருக்கும். அந்த தன்முனைப்பு இல்லைன்னா யாரும் உழைப்பால முன்னுக்கு வர முடியாது, அவ்வளவு அடித்தட்டுல இருந்து. ஆனாலும் தன்னுடைய தன்முனைப்பை ஒருவர் எழுதுவானா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். வேணா தன்முனைப்பை எழுதுவாங்க. தன்னுடைய தன்முனைப்பை எப்படி எழுதுவாங்கன்னா, என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது, என்னால் இதை இப்ப சகித்துக் கொள்ள முடியாது, நான் இப்படித்தான் நான் அப்படித்தான் கூட எழுதுவோம். ஆனா நான் இப்படி தன்முனைப்பா இருந்தேன்னு யாரும் எழுதுவாங்களா அப்படின்னு அது சந்தேகம் தான். ஆனா அவர் எழுதியிருக்கிறாரு. எனக்கு விருதுகள் மேல ரொம்ப ஆசை இருந்தது, அதுல குறிப்பா டாக்டர் பட்டத்து மேல ரொம்ப ஆசை இருந்தது. ஆனா அது எப்படி பொய்யா போச்சு. ஆசை இருந்ததையும் எழுதினாரு, அதுல என்னோட ஆசை எப்படி நிராகரிக்கப்பட்டதுன்னு எழுதினாரு. அதுல என்னன்னா, தான் எப்படி அது இந்த ஆசையால் அடி வாங்கினேன் அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா எழுதியிருப்பாரு. அந்த துணிச்சல் எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. தன்னையே தான் பகடி செய்ய கொள்கிற அது ஒரு ஆளுமை. அதுதான் முக்கியமானது. அதுதான் பல உண்மைகளை நமக்கு சொல்லும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த கட்டுரை நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். அது அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த மொய்யை பத்தி ஒரு எழுதியிருப்பார். நகைச்சுவையும் அங்கங்க இருக்கும். அதுல குறிப்பா மொய்யில சொல்ற ஒரு எழுத்தாளர் வந்து புத்தகம் பரிசு கொடுத்தாரு எல்லாத்துக்கும். அதனால அவருக்கு திரும்ப புத்தகங்களாவே வந்து சேர்ந்தது. நல்ல வேலை அந்த புத்தகங்கள் வந்து அவர் எழுதின புத்தகமே திரும்ப வராம வேற புத்தகங்கள் வந்து சேர்ந்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது இன்னும் கொடுமையா இருந்திருக்கும். அவர் எழுதின புத்தகத்தை திரும்ப பரிசு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொடுமையா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. அப்படி நகைச்சுவையும் இடையில வரும். அப்படி நகைச்சுவை வருதே அப்படின்னு நினைக்கவும் முடியாது. திடீர்னு ஒரு ரொம்ப உற்று நோக்கி பார்க்கக்கூடிய சீரியஸான விஷயத்துக்கும் போயிடுவார். அப்படி இந்த புத்தகத்துல நிறைய விடயங்கள் இருந்தது. அதுலேயும் குறிப்பா அந்த வேட்டி அணிவது தொடர்பான சில சம்பவங்கள். அதுல வந்து
எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தான் எந்த இடத்துல வென்றோங்கிறத சொல்லுவாங்க. அவரும் அப்படிதான் சொல்லிட்டே வருவார். இந்த இடத்துல நான் மாத்தினேன், பரிசு வாங்கினதே நான் வந்து என்னுடைய உறுப்பினரே வந்து நான் வேட்டி அணிஞ்சுதான் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு என்னடா அப்படி சொல்லி முடிக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சா, ஆனால் என்னால் சாதிக்க முடியாத இடங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை சொல்லி அங்க அண்ணாவே போய் சாதிக்க முடியல, அங்க போய் அவரால் வேட்டி கட்டிட்டு உள்ள போகாதனால வெளில வந்துட்டாரு, என்னால அங்க சாதிக்க முடியலன்னு தன் தோல்வியும் அப்ப கிட்டத்தட்ட உண்மைகளை அப்படியே எடுத்து சொல்கிற மனது, அதுவும் மிகப்பெரிய விஷயம். அது அது எத்தனை பேருக்கு, எத்தனை எழுத்தாளர்களுக்கு, எழுதுபவர்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி. அப்புறம் மனைவி எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. தாய்மொழியை பத்தி சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, தாய்மொழியில் பேச தெரியாது இதய குருடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு ஒரே வரி, அவ்வளவுதான், கட்டுரையும் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வரி எழுதினாலே போதும். ஆனால் அந்த கட்டுரை படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ என்னன்னா அவருடைய சுற்றுலா நிறுவனத்தை வச்சிருந்தாரு அப்படிங்கிறது யாருக்கு பயனுடையதா இருந்தோ இல்லையோ, இந்த புத்தகத்தை படிக்கிற நமக்கு பயனுடையதா இருந்தது. பல்வேறு உதாரணங்கள், மேலை நாடுகள் குறித்த நல்ல உதாரணங்கள், அதே நேரத்தில் மேலை நாடுகளை எங்கே சாட வேண்டுமோ அங்கேயும் சாடி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமா இருந்தது. ரொம்ப முக்கியமான பதிவுகள் தான் அதுவும். அதே மாதிரி இந்த டாஸ்மார்க் பத்தி சில எழுத்தாளர்கள் எழுதுறாங்கல்ல, அதே மாதிரிதான் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட சார் நிவேதிதா வந்து ஒரு டாஸ்மார்க் எப்படி விமர்சிப்பார், இங்க எப்படி இருக்கு, வெளிநாடுகள்ல எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சார் நிவேதிதா எழுதியிருப்பார். எப்போ அவர் எழுதுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2010-11 அப்புறம் எழுதியிருக்கிறாரு. ஆனா இவர் 2008லயே இவ்வளவு மோசமா இருக்கு நம்ம ஊர், இது வந்து அதுலயே ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருப்பாரு, என்னன்னா கழிவறை போல இருக்கிறது நம்முடைய பார்கள் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் சொல்லுவாரு, கழிவறை குத்தகைக்கு எடுத்திருப்போம் என்னை கோய்த்துக் கொள்ளக்கூடும், இதுக்கு மேல சொன்னா கழிவறை குத்தகைக்கு எடுத்திருப்போம் என்னைய கோச்சுப்பாங்க, ஏன்னா அதை விட மோசமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நகைச்சுவைகள் இருக்கும். அதே நேரத்துல சொல்ல வந்த விடயங்களும் அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அவருடைய நிலைப்பாடு வந்து வேணாம், அதுவே வேண்டாம் அப்படிங்கிறதான் இருக்கு. அப்புறம் இந்த மனநிலை சரியில்லாதவர்களை பற்றி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி திருநங்கைகளை பற்றி எழுதியிருப்பார். அதுல என்ன அப்படின்னா, அவரு இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொமான்டிசைஸ் பண்ணியே பழகிட்டோம். அது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும். இப்ப பார்வையற்ற சரி, நம்மகிட்டயுமே சில ரொமான்டிசைசம் இருக்கு. நம்ம இப்படிதான், நம்ம அப்படித்தான், நாங்க இப்படித்தான், இல்ல நாங்க அப்படி, எங்களை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ் சில நேரத்துல பண்ண வேண்டியிருக்குங்கிறத பண்றோம். அந்த மாதிரி திருநங்கைகளை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணியே இந்த சொசைட்டி பழகி போச்சு. அவங்க இப்படி, அவங்க அப்படி, ஐயோ அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது என்னவோ ஐயோ பாவம் தான். ஆனா இவர் அப்படிலாம் இல்லை. எடுக்கும்போது என்ன சொல்றேன்னா, அவர்கள் இப்படிதான் பண்றாங்க, வந்து உள்ள வந்து தட்டுறது, வந்து தொந்தரவு பண்றது, இதெல்லாம் பண்றாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அறிவியல் தகவல், ஹெர்மோஃபோர்டைஸ் நினைக்கிறேன், அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு, இது நான் கேள்விப்படாத ஒரு விடயமா இருந்தது. அந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட கடைசியில யாரோ ஒருத்தர் மதிப்புரை எழுதும்போது எழுதியிருப்பார், அணிந்துரைன்னு நினைக்கிறேன், அது எழுதும்போது எழுதியிருப்பார், இந்த புத்தகம் ஒரு மனிதனை சில மில்லிமீட்டர்கள், மனிதனுடைய புரிதலை சில மில்லிமீட்டர்கள் உயர்த்தினாலும் அதுதான் அந்த புத்தகத்துடைய பயன், வேற என்ன இருக்க முடியும்னு நிச்சயமாக உயர்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். படிக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விடயத்துல உயர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். என்னைய வந்து கிட்டத்தட்ட எதுல அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வீட்டையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான், ரொம்ப கண்டுக்காமலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா நான் இது வரைக்கும் படிச்ச எழுத்தாளர்லாம் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, உனக்கு எழுத்தே முதன்மை, நீ எழுத்துலதான் இருக்கணும் முழுக்க, அது ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் மத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுத கேட்டிருக்கேன். அப்படி இல்லை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய இது என்பது, வாழ்க்கை என்பது முன்னோர்களுடைய பாரம்பரியத்தையும் வருகிற சந்ததியையும் காப்பாற்றுவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த மனிதர்களே உங்களுடைய பாராட்டு பத்திரங்களை கொண்டு உங்களுக்கான அருங்காட்சிகளை உங்கள் இல்லங்களில் அமைக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதியிருப்பாரு. உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுவது போல அது அமையணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ நினைவுல நிக்கிறதே இவ்வளவு அப்படின்னா அந்த புத்தகத்துக்குள்ள எவ்வளவு இருக்குங்கிறத பாருங்க. நம்ம தேடி படிச்சா கூட ஒரு கட்டுரையில 1-2 துணுக்கு கொடுத்தாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நினைவுல நின்று வர்றதே எனக்கு இவ்வளவு இருக்குன்னா, ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் அவரு சொன்ன விடயங்கள் எவ்வளவுங்கிறத நீங்க யோசிங்க. உண்மையிலேயே எல்லாரும் ஒரு முறையாவது படிக்க வேண்டிய புத்தகம் நான் நினைக்கிறேன். ஐயாவோட குரல், அவருடைய குரல் மறைந்து விட்டதா இருந்தாலும் யூடியூப் போன்ற வசதிகளால் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கலாம். அப்படி கேட்டுதான் நம்ம ஐயா வந்து நம்ம கூட இருக்காரு அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். ஏன்னா நம்மை பொறுத்தவரை குரல்கள் எப்போதும் மறிப்பதில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம மறிக்கிறேன்னே நினைச்சுக்கலாம். ஆனால் அவர் தோல் மீது கை போட்டு அவர் எத்தனையோ பார்வையற்றவர்களை வழிநடத்தி இருக்கிறார், எத்தனையோ பார்வையற்றவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம்லாம் எங்களுக்கு கிடைக்கல. அவரோட பழகுவதற்கோ அவரோட பேசுவதற்கோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்றாலும் கூட
பார்வையற்றவர்களை இவ்வளவு இன்னும் சொல்லப்போனா அவரை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதே வந்து பார்வையற்றவர்கள் இவ்வளவு தூரம் புரவலராக நடத்தி இருக்கிறார் அப்படின்னு யோசிச்ச பிறகுதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தனக்கோடி சாருக்கு ஃபோன் போட்டு அப்புறம் ராஜகுமாரி கிட்ட கூட பேசினேன். அது வரைக்கும் எனக்கு வந்து வெளிச்சத்தின் மறுபக்கம் மட்டும்தான் தெரியும். அதுலயும் சில தொடர்கள் மட்டும்தான் பார்த்திருக்கேன், முழுசா பார்த்தது இல்லை நானு. ஆனா அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வித்தியாசமான குரலா இருக்கும் அது. அதனால அந்த பொருளை நினைத்துக் கொள்கிறேன். இப்போதும் என் மனக்கண்ணில் நிழலாடுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயாவை இழந்து வாடும் குடும்பத்திற்கு இரங்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொன்னாலும் அது அந்த பாதிப்பு அவங்களுக்குரியது. உங்களுக்கு என்ன, நம்ம இந்த புத்தகத்தை படிச்சுட்டே நமக்கு மனசு கலங்குது. உடன் இருந்து பார்த்தவர்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு அந்த அன்பையும் அந்த பரிவையும் இழந்து வாடும் குடும்பத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. என்னன்னா கடைசியா ஒண்ணே ஒண்ணு, அந்த புத்தகத்துல மதிப்புரையில ஒருத்தர் எழுதியிருப்பார், இந்த புத்தகத்தை படித்துதான் நான் வந்து ஊனமுற்றோருக்கு தனியார் நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நிறுவனத்துக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுவாரு. ஆனா அதை பற்றின கட்டுரை அந்த புத்தகத்துல இல்லை. அந்த மாதிரி அந்த தாகம் இதழில் அந்த மாதிரி கட்டுரை வெளியா இருந்தா அதையும் கொஞ்சம் தேடி எடுக்க முடியுமான்னு பாருங்க. இன்னும் விரிவாக பயனாளிகள், நேரடி தொடர்புல இருந்த பயனாளிகள் ஐயாவை பற்றி பேச முன் வந்தால் அதற்கும் நாங்கள் சார்ந்த தொடுகை வாய்ப்பளிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்தையும் தொடர்பு கொண்டு அவரிடம் பேச முயற்சி செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கோட்டி கேக்குதுங்களா? கேக்குது. இதுவரை பேசிய சரவணமணிகண்டன் அவர்கள் இந்த நூல் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் மிகச்சிறப்பாக நயம்பட எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு சிறுகதையாக இருப்பதாக ஒரு இலக்கிய பாங்கோடு அவர்கள் இந்த நூலை அணுகியிருக்கிறார்கள். அந்த சாமியேஸ்வரனமேசப்பால ஒரு கடைசி வரி, எனக்கும் கடவுள் உண்டு, என் கடவுளுக்கு மதம் இல்லை என்று சொல்லி அந்த கட்டுரை அவர் முடித்திருப்பார்கள். அதே போல அரவணைப்போம் அரவாணிகளை என்று மிக தலைப்பை இடுகிற போதே அங்கே ஒரு மனித நேயம் மேலோங்க காணலாம். இந்த பாலனையா அவர்கள் 2009 காலகட்டத்தில் ஈழத்திலே தமிழர்களுக்கு எதிரான போர் மிக உச்சத்திலே இருக்கிற காலகட்டத்தில் இங்கே தமிழகத்திலே நாங்கள் ஒரு 12 பேர் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இணைந்து போரை நிறுத்து என்கிற கருத்தை வலியுறுத்தி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அதை தொடங்கி வைத்தவர் நம்முடைய கலைமாமணி VKT பாலனையா அவர்கள். சென்னை காந்தி சிலை, அகிம்சைக்கு பெயர் போன, அகிம்சை உலகத்திற்கு கற்பித்த காந்தியடிகளின் சிலைக்கு அருகிலிருந்து அந்த ஊர்வலம், அந்த நடைப்பயணம் தொடங்கியது. அதில் பங்கேற்று பல ஆலோசனைகளை கூறி அதிக நாட்கள் பங்கு பெற்ற பேராசிரியர் முருகேசன் அவர்கள் இந்த நூல் குறித்து பேசுவார். யார பேச சொன்னீங்க? முருகேசன் பேராசிரியர் முருகேசன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி ஐயா பேசுறாரா? பேராசிரியர் சரி, அவர் பேசட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பேராசிரியர் மகேந்திரன் அவர்களை இந்த நூல் குறித்து பேச அன்போடு அழைக்கிறேன். மகேந்திரன் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுறேன். மகேந்திரன், முருகேசன் மகேந்திரன், எல்லாரும் நியூட் ஆல் இது தானே கொடுத்துருக்கு, எல்லாரும் பேசுற மாதிரி. சார் முருகேசன் சார். சரி, மகேந்திரன். தனக்கோட்டி சொல்லுங்க. இவங்க ராஜகுமாரி ஒரு நிமிஷம் பேசிடுறாங்களாம். பேசுங்க. பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல. அனைவருக்கும் வணக்கம். பேர் சொல்லிடுங்க. தனக்கோட்டி. என் பேர் ராஜகுமாரி. 2003 அப்ப வந்து பார்வையற்ற பட்டதாரி சங்கம் மூலமா என்னை வந்து முருகேசன் அண்ணா, குமார் அண்ணா, பட்டபி சார் எல்லாருமே வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க வேலையில சேர்த்தாங்க. ஆனா எனக்கு முன்னாடி 4 பேர் அங்க இருந்தாங்க வேலையில. அவங்களுக்குலாம் வந்து விளம்பரங்களை கடைகளுக்கு போடுறது, விளம்பர பேப்பரை எல்லா கடைகளுக்கும் போடுற வேலை தான். 1500 ரூபா சேலரி, பேகும் கொடுத்துட்டாரு, பார்ட் டைமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு மட்டும் உழைக்க தயாரா அப்படின்னு கேட்டாரு. தயாருங்க சார் அப்படின்னு. முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேலை தான் உங்களுக்கு அப்படின்னாரு. சரின்ட்டு எது தந்தாலும் செய்ய தயார் அப்படின்ட்டு சொன்னோடனே மறுநாள் என்ன பண்ணாங்க, சைட்டடுக்கு நிராகரிக்கிற விளம்பரம் தராத இடங்கள்
அதை வந்து நீங்க வாங்கணும், அதுதான் உங்களுக்கான வேலை அப்படின்ட்டு டேரிஃபு, அந்த புத்தகங்கள், அதற்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாரு. லேண்ட்மார்க்கு எல்லாமே புதுசு சென்னை எனக்கு. அப்ப நீங்க நானும் ஒண்ணும் சொல்லல, சரின்னு போயிட்டேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ரத்னா பவன் டி நகர்ல சென்னை இது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசி 15,000 ஆட் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே அவரு ரொம்ப நேரம் அப்படியே அமைதியா இருந்தாரு. எப்படிம்மா அப்படின்னாரு. இல்லைங்க சார், போனேன் மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு. அட்வர்டைஸ்மெண்ட் தர செக்ஷன் யாருன்னு கேட்டேன். சொன்னாங்க, நான் இந்த மாதிரி இந்த நிறுவனத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு வேலை புதுசான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்ப அவங்களால முடியும் அப்படின்ட்டு எதெல்லாம் வந்து அவங்களால வாங்க முடியுதோ அத்தனை அட்ரஸையும் என்கிட்ட டைப் பண்ணி கொடுத்தாங்க. மாசம் வந்து 3 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து டிராவல் அண்ட் டூரிசம் புக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எனக்கு 40,000 டார்கெட். அந்த 40,000த்தையுமே நான் அச்சீவ் பண்ணேன். 2003 டு 2005 வரைக்கும். அதுல வந்து சார் வந்து நிறைய விஐபிங்கெல்லாம் வருவாங்க. அவங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் ஈவினிங் ஃபீட்பேக் கொடுக்க போவேன். அப்ப எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. எனக்கு இவங்க தான் வீரப்பெண் அப்படின்னுவாங்க. அதுக்கு பிறகு வந்து செலிபிரிட்டி கமலஹாசன் சார் அவங்க படத்துல 2 படத்துல நடிச்சிருக்காரு. அவங்க அத்தை யார் யார் வராங்களோ, ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அப்புறம் வந்து யாரு வந்தாலும் சரி, சாப்பாடு வந்து அரவாணியா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரங்களும் சரி, யார் வந்தாலும் சரி, இல்லைன்னு அவர் சொன்னதே கிடையாது. சொல்லவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கீழே செக்யூரிட்டிட்ட. அதனால எல்லாருக்குமே எப்பவுமே உண்டு. வெளியில வந்து காசு கொடுத்துருவாங்க, வயிறார சாப்பிடணும். சும்மா வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் கொடுக்க கூடாது. அது அவர்கிட்ட இருந்து நான் அதான் புக்கு வந்து நான் படிக்கல தான், சாரி, இனிமேல் படிக்கிறேன் நானு. ஆனா அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி 2005 நவம்பர் 5 எக்ஸாமு. எனக்கு செப்டம்பர்ல வந்து சார் கிட்ட கேட்டேன், நான் வந்து டிஆர்பி படிக்கணுங்க சார் அப்படின்னு. நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் தொடர்ந்து 3 வருஷம். மத்தவங்க எல்லாம் 1.5 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல நின்றுட்டாங்க. காரணங்களும் எனக்கு தெரியாது. அப்ப சேலரியும் கொடுக்குறேன், லீவு மட்டும் இல்ல, என் நிறுவனத்தை விட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான அடையாளத்தோட போகணும், நீங்க எதை நோக்கி படிச்சிருக்கீங்களோ அதுல வெற்றி அடையணும் அப்படின்ட்டு மாசம் வந்து சம்பளம் வாங்கிக்கிறங்க, வெற்றியோட திரும்பி வாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் போனேன், ஸ்வீட்டோட தான் போனேன். அதனால அதுக்கு பிறகும் எல்லா இடத்துலயுமே சொல்லுவாரு என்ன. அவங்க நிறுவனத்திலயும் இன்னைக்கு வரைக்குமே டெத்துக்கு வந்திருந்தப்போ சரி, நினைவஞ்சலிக்கு வந்திருந்தப்போ சரி, எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்புறம் என்னோட திருமணம் கடம்பத்தூர்ல நடந்துச்சு, அங்கேயும் வந்தாரு சார் தான். என் பசங்களுடைய பிறந்தது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, பர்த்டே எல்லாத்துலயுமே இருந்தாரு. ஆனா என்னால நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் அவருடைய டெத்து. ஆனா அது தெரிவிச்சது தனக்கோட்டி அவங்கதான். ரொம்ப நன்றி. அவர் சொன்னதும் அந்த நேரத்துல என்னால போக முடிஞ்சுச்சு. அதுக்காக வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ. 3 மாதம் ஊதியம் கொடுத்து உங்களுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள். எங்களுடைய அடையாளத்தோடு தான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சம்பளத்தையும் கொடுத்து, படிப்பதற்கு காலத்தையும் கொடுத்து, அவருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்த பாலனையா அவர்களை நினைவு கூர்ந்த ராஜகுமாரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பேராசிரியர் முருகேசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அதனக்கோட்டி அவர் வரையிலன்னா நான் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமான்னு கேட்கிறேன். கண்டிப்பாக. பேராசிரியர் வரதராஜன் அவர்கள், முருகேசன் அவர்கள் வராத வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து நான் ஒரு மறக்க முடியாத ஒரு கருத்து என்னன்னா, அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் வந்து, நம்முடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கும் போது அவர் சொல்லுவாரு, என்ன வேலை தெரியும் அப்படின்னு கேட்டாருனாக்க, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்றவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வேலையும் நான் தெளிவாக இருப்பேன்னு ஒரு தெளிவுக்கு வாங்க அப்படின்னு தெளிவா இருக்கிறப்ப அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் அதை உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நேரோ டவுன் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு முறை, நான் ஒரு வாய் பேச முடியாத ஹியரிங் இம்பேர்ட் அவர் மாற்றுத்திறனாளியை வந்து அறிமுகப்படுத்தி வைத்தேன். அவருடைய பேரும் கூட பாலன். அதுக்காக கூட நான் ஐயாவுடைய நம்பரை வந்து தனக்கோட்டிக்கிட்டு தான் வாங்கினேன். அறிமுகப்படுத்தி வச்சேன்னா ஒரு நல்ல வேலையும் கொடுத்து, அப்புறம்
அது ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கும் கொடுத்தாரு. இன்னொரு வேலை இல்லாம கஷ்டப்படுற ஒருத்தர் கொடுத்து, அவர் நல்ல முறையில வேலை செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு கையில ஒரு மோதிரம், தங்கம் மோதிரம் கூட அணிவித்து சிறந்த முறையில் கௌரவப்படுத்தினார் சார். அப்போ அதாவது பொதுவா நீங்க இயல்பா பேசும்போது ஒரு பெரிய ஒரு மதுரா டிராவல்ஸ் ஓனர் கிட்ட பேசுறோம், இல்ல அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட பேசுறோம், செல்வந்தர்கிட்ட பேசுறோம்லாம் கிடையாது. சரவணமணியன் சார் சொன்ன மாதிரி அந்த குரலும் எளிமையானது, அவருடைய அணுகல் தன்மையும் ரொம்ப எளிமையா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் எந்த விதத்திலும் அவர்கிட்ட அணுகி அந்த மாதிரியான பரிச்சயம் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் மற்றவர்களுக்காக பேச நேர்ந்த பொழுது அந்த பழகிய பரிச்சயத்துடன் பேசினார். பழகிய பரிச்சயத்துடன் பேசினது ஒரு என்னமோ அது புதுசா ஒரு அறிமுகம், அப்புறம் எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம நார்மலா பேசின அந்த ஒரு தன்மை நம்மை போன்றவர்களிடம் எத்தனை பேரிடம் அவர் இயல்பாக பழகி இருக்கிறார் என்பதற்கான ஒரு சிறந்த சான்றாக நான் இங்கே பார்க்கிறேன். அப்புறம் புத்தகங்களையும் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்திற்குள்ள கூட அருமையான செய்திகள். பைத்தியக்காரர்கள் யார் என்று பேசும் பொழுது, அதாவது மொபைல்லோ இல்லை தனக்கு கிடைக்காத ஒன்றை தேடியோ அல்லது இழந்து விட்ட ஒன்றை அதை அடைய முடியாமல் அல்லது அதனுடைய இடத்தை வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் தவிக்கின்ற எல்லாருமே பைத்தியக்காரர்கள் தான் என்று மிகவும் அருமையாக அந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த திருநங்கைகளை, அரவாணிகளை பற்றி பேசும் பொழுது, திருநங்கைகளும் திருநம்பிகளையும் பற்றி பேசும் பொழுது கூட வட இந்தியாவில் திருநங்கைகள் எப்படி கொண்டாடப்படுகிறார்கள், இங்கே எப்படி தோற்றப்படுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் அருமையானதொரு பதிவையுமே இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறது. அவர்களை அவர்களாக மதிப்பது, அவர்களுக்குரிய அந்த மரியாதையை, உரிய மரியாதையை வழங்குவது என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். என்னவென்றால் மிகைப்படுத்தியும் சொல்லாமல், அவர்களை மிகவும் குறைத்தும் மதிப்பிடாமல் ஒரு நடுநிலைத்தன்மையோடு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று ரொம்ப நகைச்சுவையா அதே சமயத்துல சீரியஸாகவும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தாய்மொழி, அதாவது பல திருமணங்கள் விவாகரத்திற்கு இட்டு செல்லப்பட்டதற்கு காரணமே வேர் ஆர் யூ கோயிங், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஐ நீட் மை பிரைவசி, ஓகே தேங்க்யூ என்ற வாசகங்களோடவே பல திருமணங்கள் முடிந்து போயிருக்கின்றன என்பதை குறித்து அருமையான பதிவு. அதை தமிழிலே பேசி ஒரு வாதமோ விவாதமோ அல்லது ஒரு உரையாடலோ அல்லது ஒரு எந்த விதமான இதா இருந்தாலும் அது தாய்மொழியிலே மேற்கொள்ளப்படும் பொழுது இருக்கின்ற மரியாதை தனி, அதற்குரிய இருக்கிற இடமே தனி என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக அவர் எடுத்துரைத்து, எந்தெந்த நாட்டுக்கு சென்றாலும் இந்த நாட்டுடைய தாய்மொழியை தான் நாம் கற்க வேண்டும், தாய்மொழியில் தான் உரையாட வேண்டும் என்பதையெல்லாம் வைத்திருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அருமையான அதை ஒரு சான்றுகளோடு எடுத்துரைத்த அந்த பண்பு அருமையாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பொதுவா அந்த மனைவி, அதாவது நம்மை பெற்றெடுத்ததால் தான் தாய், நமக்காக பெற்றெடுப்பது தான் தாரம் என்ற அருமையான ஒரு பதிவினையுமே இங்கே இட்டிருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புத்தகத்தை படிக்க வசதி இல்லாத பொழுதும் கூட இந்த சுவாமியே சரணம் ஏசப்பா குறித்த ஒரு பதிவினை தனக்குட்டி மூலம் கேட்டிருக்கிறேன் அந்த கருத்துக்களை. அருமையான ஒரு கருத்து. அந்த கிறிஸ்துமஸையும் சபரிமலையும் இணைக்கக்கூடிய ஒரு அருமையான இந்த கருத்து இந்த கட்டுரையில இடம்பெற்றிருக்கிறது என்பது ஏற்கனவே நான் எங்கோ தனக்குட்டி மூலம் கேட்டதனுடைய ஒரு மறுபதிவாக இதை படித்து பார்த்தேன். இப்படி ஒரு விஷயத்திலும் சாமானியர்களுக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அதாவது ஒரு எழுத்தாளனாக இருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு சமுதாயத்திற்காக, அதாவது நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், எழுத்துலகில் இருக்கின்ற பல நண்பர்கள், பல பெரிய பெரிய எழுத்தாளர்கள், விருது பெற்ற எழுத்தாளர்கள் எழுதும்போது மட்டும் வேறாகவும் எழுதி முடித்த பின் வேறாகவும் மாறுகின்ற இந்த சூழலிலே, எழுதி முடித்த பின் மற்றவருக்கு கிடைக்கின்ற அங்கீகாரத்தை எந்த விதத்திலும் அங்கீகரிக்காத விருது பெற்ற, ஆனால் மானுடம் பேசுகின்ற, மானுட தத்துவத்தை எடுத்துரைக்கின்ற, அன்பு, மனிதநேயம் எல்லாவற்றையும் பேசுகின்ற மனிதநேயமற்ற எழுத்தாளர்கள் பல பேரை நான் சந்தித்திருக்கிறேன். பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இடத்திலே எழுத்தாளனுக்கென்று தனி ஒரு அரியணை அமைத்து கொண்டு அந்த அரியணையின் மீது அமர்ந்து பேசாமல் எல்லோருடைய இயல்பாக இருந்து அந்த இயல்பிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு அதன் மூலம் தான் பெற்ற அனுபவங்களையும் தான் சந்தித்தவர்களுடைய அனுபவங்களையும் தொகுத்து வழங்கிய அந்த சிறப்பு மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் எதை செய்கிறோமோ அதையே பின்பற்றுகிறோம். இல்லை, நான் எழுதும் பொழுதும் எழுதாத பொழுதும் ஒரே ஆளாக இருக்கிறேன், நான் எழுதுவதனால் மட்டும் நான் ஒரு சமூக சிந்தனையாளனாகவும் எழுதாத பொழுது நான் சுயநலவாதியாகவும் இருக்கிறேன் என்று இவரை சொல்லவே முடியாது. அப்படி பல எழுத்தாளர்களை நாம் சொல்ல முடியும் என்பதையும் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக நிறைய கருத்துக்கள் சொல்வதற்கு இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த, இப்ப உதாரணமா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த இதுல போய் இருக்கும்போது கூட அந்த குழந்தைகள் அவருடைய வேஷ்டியை கிழித்து அவருடைய பேனாவை எடுத்து பின்பு அவரை கட்டி அணைத்த பொழுது கொஞ்ச நேரத்தில் இந்த அன்பு அவர்களை கரைத்திருக்கிறது. அந்த மனநிலையை மாற்றி கிழித்த சட்டையை ஒட்டி கொடுக்கலாமா என்று யோசித்த அந்த தருணத்தையும்
ஏற்கனவே பாக்யம் சங்கர் இப்படி மனநல விடுதியில் கூட அந்த சென்று ஒரு கட்டுரை தொகுப்பில கூட பேசியிருப்பார். அப்படி பேசிய போது கூட அதை நான் இப்பொழுது நினைவு கூறுவதாக இருக்கிறது. இப்படி அதாவது வந்து அந்த அவர்களுடைய உலகத்தில் சென்று அவர்களோடு ஒன்றாக இணைந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ளாமல், இதுல 2 வித்தியாசம் இருக்கு. அந்த பெருந்தலைவர்கள் இப்பொழுது தனக்கு கீழான வறுமையிலோ பணத்தாலோ அல்லது அந்தஸ்தாலோ குறைந்தவர்களிடம் சென்று பழகும் பொழுது தான் கீழே குனிந்து பழகுவதாகவும், தான் கீழே இறங்கி வந்து தன்னுடைய நிலையை அறிந்து தன் நிலையில இருந்து கான்சியஸாக தெளிவாக இறங்கி வந்து பழகுவது போல ஒரு தோற்றம் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உங்களுக்காக இறங்கி வரேன் அப்படின்ற அந்த உணர்வோடு இறங்கி வந்து பழகும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை அவர். அதாவது நான் அறிமுகப்படுத்திய நபர்கள், அவர்கள் சொன்ன அனுபவங்கள், நான் கேள்விப்பட்ட விடயங்கள், அவரோடு நான் பேசிய வெகு சில தருணங்களை வைத்து பார்க்கும் பொழுதும், இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுதும், அதாவது அவர்களோடு அவர்களாகவே, ஏனென்றால் நான் ஒரு குப்பை, இந்த குப்பையிலும் இருக்கும், குப்பை மேட்டிலும் இருக்கும், கோபுரத்தின் மீது ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது கூட எப்பொழுது காற்றடித்து நான் கீழே விழுவேன் என்று கூட யோசித்துக் கொண்டிருப்பேன். கோயிலிலும் இருக்கும், மாலையிலும் இருக்கும், எங்கு வேண்டாமலும் இந்த குப்பை காகிதம் செல்லும், நான் ஒரு குப்பை காகிதம் அப்படி என்றால் எல்லாம் சொல்லி இது வந்து இப்படி சொல்லிக் கொள்வது என்பது ஒரு விதமான ஆங்கிலத்திலே காண்டிசென்ஷன் என்று சொல்வார். தன்னை தாழ்த்தி கொண்டு இல்ல நீங்கெல்லாம் அப்படி இல்லை சார், நீங்கெல்லாம் பயங்கரம் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. உண்மையாகவே தன்னை அப்படியே கருதி கொண்டு அப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்திய பாலனை, நான் சொல்லும் கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது குறைத்துக் கொள்வதே மற்றொரு உயர்த்துவதற்காகத்தான் என்று இல்லாமல் அப்படி பேசியவர். பல ஏஜென்ட்டுகளை இந்த டிராவல் ஏஜென்சியை தொடங்குவதற்கு முன்பு சில டிக்கெட்டுகளை கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நேரமில்லாத போது கூட ரயில்வே டிராக்கிலே ஓடி சென்று அவர் டிக்கெட்டுகளை எல்லாம் அந்த உரிய நபர்களிடத்திலே உரிய நேரத்திலே சென்று சேர்த்திருக்கிறார் என்ற தகவல்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அவர் பேசி அந்த பேச்சையை எழுத்துக்களாக கொண்டு வந்து அந்த எழுத்துக்களின் மூலம் நம்மை மகிழ்த்திருக்கிற, அதே மாதிரி கடைசியாக நிறைய சொல்வதற்கு இருந்தாலும் அந்த ஈழப்போர் குறித்த அந்த ஒரு நனக்குட்டியை பகிர்ந்த அந்த பகிர்வை அந்த யூடியூப் லிங்கை கேட்டேன். பேசும் பொழுதே அவள் கண்ணிலே கண்ணீர் வந்ததை கூட அந்த தொகுப்பாளினி அருமையாக எடுத்துரைத்தார். ஆக அப்படியும் கூட அப்துல் ஜபாரை அனுப்பி அந்த நேர்காணலை நிகழ்த்தி முடித்துவிட்டு இங்கே வந்த பிறகு இந்த நேர்காணல் ஒருவேளை வெளிவரும் பட்சத்தில், அசோகன் அவர்களால் எழுத்தாளரால் வெளிவரும் பட்சத்தில், நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள், உடனே கேரளாவில் சென்று இந்த நிலைமை மோசமடைவதற்குள் உங்களுடைய மகனின் திருமணத்தை முடித்து விடுங்கள், பின்பு பார்க்கலாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், அதுவரை நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் அவருடைய முழு போஸ்டர்கள் அங்கங்கே இப்படியெல்லாம் இருந்த அந்த தகவல்கள் எல்லாம் மிகவும் உருக்கத்துடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த தமிழ் சேனல் நமக்கான இணைய வழி தமிழ் வானொலியையும் தொடங்கி அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக, நமக்கான ஒரு பெருமைக்குரிய ஊடகமாக அதை ஆக்கியதிலிருந்து தமிழர்களுக்காக அது ஜெயலலிதாவை பத்தி குறிப்பிடும் பொழுது கூட நமக்கு என்றுமே துணை நிற்பவர் முத்தமிழறிஞர், ஆனால் அவரை எட்ட முடியாத தூரத்தில் அவர் இருந்தால் என்று மட்டும் சொல்லிவிட்டு அதை இலைமுறைக்காக அதை சொல்லிவிட்டு அவர் கடந்து விடுகிறார். அதற்குள்ளே இருக்கின்ற கசப்பான விடயங்கள் நிறையவே இருந்த போதும் கூட அவற்றுக்குள் அவர் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நமக்கு அவர் சொல்லாமலேயே பல கருத்துக்களை இங்க சொல்லி சென்றிருக்கிறேன் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த புத்தகமும் அவர் சார்ந்த வாழ்வும், அதாவது இந்த வைரமுத்து எழுதியது போல அந்த மானுட அவர்கள் காட்டில் கரைந்த பொழுதும் கூட அவர்களுடைய எண்ணங்களாலும் அவருடைய செயல்களாலும் அவருடைய சிந்தனைகளாலும் இல்லை அவர்கள் விட்டு சென்ற அந்த சுவடுகளாலும் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே நமக்கு மறக்க நேர்ந்தாலும் கூட இருக்கவே இருக்கிறது தொழில்நுட்பம். அதன் மூலம் நம்முடைய சரவணமணியன் சார் சொன்ன மாதிரி குரலிலேயே வைத்து அவருடன் நாம் எப்பொழுதும் தொடர்பிலே இருக்க முடியும். அந்த குரல் ஒரு கம்பீரமான ஆனால் எளிமையான ஒரு குரல். அந்த குரல் நம்முடன் என்றுமே எளிமையாக பயணிக்கும். அந்த பயணத்தில் நமக்கும் அவருக்குமான இடைவெளியை மிகவும் குறைப்பதற்கு, ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவதற்கும் சமநிலைப்படுத்துவதற்கும் அந்த குரல் மிகவும் பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நேரத்தை ஐயா பாலன் அவர்கள் தொடர்பாக சிந்தித்ததற்கு, உங்களுடைய சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் மூலமாக பாலன் ஐயா அவர்களிடம் பாலன் என்பவர்களுக்காக வேலையை பெற்று தந்திருக்கிற வரதராஜன் அவர்களுக்கு நன்றி. அவர் நான் பேசுறது கேக்குதா செல்வனா? திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து எழும்பூர் ரயில் நிலையத்திலே
காவல்துறையார் தாக்கப்பட்ட போது அந்த காவலர் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது பாலன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன் பேரை கேட்டா நீ என் பேரை சொல்ற சொல்லி இன்னொரு முறை அடிக்கிறான். அப்படி அடிக்கும் போது அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஓடி நின்ன இடம்தான். அங்க போனா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருந்து அடுத்த நாள் பார்த்தா அவ்வளவு பேர் எனக்கு பின்னாடி 150 பேர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவருடைய குரலில் அந்த பல நேர்காணல்களில் இதே செய்தியை ஒவ்வொரு முறை சொன்ன போதும் அந்த சோர்வில்லாமல் சுவாரஸ்யமாக சொல்லுகிற அந்த செய்தி. நான் ஓடியது பூனை எலியை துரத்துகிற அந்த ஓட்டம். எலி தப்பித்தால் வாழ்க்கை, பூனைக்கு வேறொரு எலி இருக்கும், ஆனால் பூனைக்கு அகப்பட்டால் எலி இறந்து போகும். அந்த நிலையில் தான் ஓடினேன். எனக்கு கிடைத்த முதல் 2 ரூபாய் சம்பளத்தில் நான் சாப்பிட்ட உணவு இன்றைக்கும் நினைவிருக்கிறதுன்னு சொல்லிதான் எல்லா நேர்காணல்லையும் பேசுவாரு. கடைசியாக எல்லா நாட்டு விமானங்களும் சர்வதேச விமானங்கள்லையும் இலவசமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருந்தார். அதாவது என்ன காரணம்னா அவர் ஒரு டிக்கெட் ஸ்டாக்கிஸ்ட். எல்லா நாட்டு சர்வதேச விமானங்களிலும் அவர் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டாக இருந்ததன் காரணமாக அந்த எல்லா நிறுவனங்களும் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இலவச விலையிலும் சலுகை கட்டண விலையிலும் அந்த விமானத்தில் பயணிக்கிற ஒரு வாய்ப்பை அந்த நிறுவனங்கள் அவருக்கு வழங்கி இருக்கின்றன. வெறும் 8ஆம் வகுப்பு என்னோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முறை இலக்கிய மன்றத்துக்கு கூப்பிட்டிருந்த நாமக்கல்ல இருக்கிற போது சேலத்திலே ஏற்காட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தவர் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய பள்ளிக்கூடத்திலே வந்து 1.5 மணி நேரம் உரை நிகழ்த்தினார்கள். அவ்வளவு பேரும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அவ்வளவு பேரும் அழகாக கேட்டு மிகச்சிறப்பாக மகிழ்ந்திருந்தார். அப்போ அந்த மாதிரியான தொடர்பு நமக்கு. அப்படி யார் அழைத்தாலும் உடனே எனக்கு கடைசியா சென்ற ஆண்டு எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு அவர் வருவதற்காக சொல்லி இருந்து அந்த தேதியை டைரியில எழுதிட்டாங்க. நாங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முடியல ஐயா, உங்களை நாங்க கூப்பிட முடியலன்னு சொல்றதுக்காக மனசு வராதனால அவர் போன் பண்ணல. அந்த குறிப்பேட்டை பார்த்து தனகோடி நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி வருது, வரணுமா வேண்டாமா ஒண்ணுமே சொல்லல, உங்களை நாங்களே கேட்க வேண்டியிருக்குங்கன்னு சொன்னாங்க. இப்படி அவரிடம் திட்டு வாங்கி கொண்ட ஒரு நிகழ்வும் இருக்கு. ஐயா அவர்கள் கடைசியாக 2 மாதத்திற்கு முன்பு கூட பேத்தி எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போக முடியல என்று சொல்லி அவர் நம்மளுடைய கடைசி 2 மாதம் வரை நம்மோடு பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்தபடியாக இணைப்பில் நான் பேசிட்டா நீங்க பேசுங்க. பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம். பாலன் அவர்கள் நாம் எண்ணி பார்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமானது கடைக்கோடியிலிருந்து தலைக்கோடி வரை உயர்ந்த அவருடைய வாழ்க்கை. அந்த உயர்வை அவர் ஒரு பொதுமைப்படுத்தி வாழ்ந்தார். அதனால்தான் அவரை நாம் ஒரு நூலாசிரியர் என்ற எல்லையை தாண்டி ஒரு சமூக மனிதராக பார்க்கிறோம். நாங்கள் சங்கத்தில் பணியாற்றிய போதுதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு பல்வேறு கூட்டங்களுக்கும் பல்வேறு தனிநபர்களுடைய அழைப்புகளுக்கும் அவர் வருகை தந்தார். அந்த வாழ்க்கையை ரொம்ப ஜனரஞ்சகமாக வாழ்ந்தார். அதுதான் அவரிடம் இருக்கிற தனித்தன்மை. எப்படி வந்து ஒரு சிறிய அறிவை வளர்ச்சிக்கான ஒரு கூறாக பயன்படுத்தி கொள்வது என்பதை அவரிடம் நாம் கற்கலாம். அதாவது இந்த விமான பயணச்சீட்டு வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கான அறிவு அவருடைய அனுபவத்தில் அவருக்கு கிடைத்தது. அதை தக்க வைத்து கொண்டார். அதே போல ஒரே தொழிலில் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது அதில் எப்படி தனித்து நாம் வெற்றி பெறுவது என்பதை அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கினால் நமக்கு தெரியும். யாரும் செய்யாத ஒன்றை செய்ய துணிவது, யாரும் எதிர்பாராத, எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்றை எதிர்பாராமல் இருப்பது, மற்றவர்களுடைய இழப்புகளை எண்ணி பார்ப்பது. அதுதான் நம்ம அந்த ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக நண்பர் குறிப்பிட்டார். இந்த ராமேஸ்வரத்துல போய் பயணச்சீட்டை கொடுத்து கப்பல்ல காலையில அனுப்பி வைக்கணும் குறிப்பிட்ட மக்களை, கொஞ்சம் பேரை இலங்கைக்கு. அந்த விசாவை வாங்கிட்டு பாஸ்போர்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் சேரும்போது அந்த விமானம் வந்து இது நம்ம தொடர்வண்டி ராமேஸ்வரத்துக்கு முந்தின நேரத்தில் நின்று போயிடும். அது கிளம்பாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ரயில் வந்தால் தான் நான் வர முடியும்னு சொல்லி மற்ற இதே போல் இவர் செஞ்ச வேலையை செஞ்சவங்க எல்லாம் வந்து நின்றுவாங்க.
அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா அந்த தண்டவாளத்தை கடந்து போவார், தண்டவாளத்தை நடந்து போவார். அது ஆற்று மேல இருந்த கடல் மேல இருந்த பாலம் அப்படிங்கிறதுனால, ரயில்வே பாலம்ங்கிறதுனால அது ரொம்ப சிக்கல் நிறைந்ததா இருந்தது. இவர் நினைச்ச மாதிரி எளிமையாலாம் இல்லை. முதல்ல நடந்தே போக முடியல, உட்காந்துக்கிட்டு கூட போக முடியல, அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போனார். அது கூட எப்போ விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி வழுக்கி வழுக்கி விட்ட ஒரு இடம் அது. அதுல போய் அந்த இதை கொடுத்து அந்த இவரு யாருடைய பயணச்சீட்டு எடுத்துட்டு போனாரோ அவங்க மட்டும்தான் பயணம் செய்ய முடிஞ்சது. மற்றவங்களால பயணம் செய்ய முடியல. அவங்களுடைய பயணங்கள்லாம் ரத்தாகி அவங்க வீணாயிடுச்சு. அப்போ எல்லாருக்குமான ஒரு தெரிந்த மனிதராக, இனிமேல் இவன் தானே இந்த வேலை செய்ய தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் இவருக்கு அந்த பயணச்சீட்டை சென்னையிலிருந்து வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை தருவாங்க. அதுதான் இவருடைய வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம அவரை குறித்து சொல்லலாம். அவர் நம்மோடு கொண்டிருந்த தொடர்புக்காகவும் சமூகத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டுக்காகவும் ஒரு அருமையான நூல் இந்த நூல். இந்த நூலை அவர் ஆக்கி தந்தமைக்காகவும் அவருக்கு நன்றி. குறைவாக தன்னுடைய நூல் சார்ந்த அல்லது பொதுவான கருத்துக்களை பாலனை அவர்கள் தொடர்பாக நேரம் காரணமாக மிக குறைவாக பேசியிருக்கிறார்கள். இந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தமிழ் தேசிய ஆர்வலராக இருந்திருக்கார். பல அகதிகளை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிய பெருமை அவர் பல நேரங்களில் சொல்வார்கள். என்னால் அனுப்பப்பட்டவர்கள் இன்றைக்கு பல நாடுகளில் எம்பிக்களாக இருக்கிறார்கள், பிற உயர்ந்த பதவிகளில். ஒவ்வொரு முறை வரும்போதும் எனக்கு அவர்கள் அன்பளிப்பு கொண்டு வந்து தருவது என்னை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பணியாற்ற செய்கிற என்று சொல்வார்கள். அதையும் அவருடைய நேர்காணல்களில் நாம் தொடர்ச்சியாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த நிறுவனம் தொடங்குவதற்கான வாய்ப்பு குறித்த அண்ணன் அவர் சொன்னார். இந்த இடம் பிடிச்சு கொடுக்குற அந்த சூழல், அதுக்கு மத்தியில சில பேர் கொஞ்சம் ஒரு கார்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கார்டை பாக்குறாரு, இது என்ன கார்டுன்னு கேட்கிறாரு, படிக்க தெரியல. இந்த மாதிரி விசா வாங்கினவங்களுக்கு நாங்க டிக்கெட் கொடுக்குறோம், டிக்கெட் இந்த கார்டு கொண்டு வந்து கொடுத்தா நான் உங்களுக்கு கன்செஷன் சலுகை விலையில நான் உங்களுக்கு டிக்கெட் பண்ணி தரோம், எனக்கு ஒரு 4 கார்டு கொடுங்கன்னு 4 நிறுவனத்தோட கார்டை வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி நீங்க டிக்கெட் வேணும்னா என்ன கேளுங்க, நானே உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அப்படியும் சில ஆட்களை பிடித்தார். அப்படி பிடித்து ஒரு நிறுவனத்திற்கு போய் ஒரு அம்மா கிட்ட பேசுறாங்க, பேர் சுதா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த மாதிரி அம்மா நீங்க டிக்கெட்டு நான் உங்களுக்கு 10 டிக்கெட் வாங்கி தரேன், உங்க நிறுவனத்து மூலமா கொடுங்க, எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் உங்களுக்கு இவ்வளவு கமிஷனா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சில காலம் வேலை செய்து அதற்கு பிறகு அவங்களே நீ என்கிட்ட வேலை செஞ்சது போதும், நீங்களே ஒரு நிறுவனம் வைங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு முதலீடு, அதாவது முன்பணத்துடன் கூடிய அலுவலகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த நிறுவனத்தை மதுரா வெல்கம், மதுரா நிறுவனம், மதுரா டிராவல்ஸ் சொல்லி பேரு வச்சு அந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு குத்து விளக்கத்தை சொல்றாரு. இல்ல நான் எனக்கு குழந்தை கிடையாது, நான் குத்து விளக்கு ஏற்ற முடியாது, குழந்தை இல்லாதவ குத்து விளக்கு ஏற்றினா விளங்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இல்ல நீங்க தான் என்னுடைய வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சிருக்கீங்க, அதனால நீங்க தான் விளக்கேற்றணும்னு சொல்லி ரொம்ப அடமாக இருந்து நீங்க வேணா நீங்க வாங்க, உங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. அது பேச்சுக்காக சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அரை மனதோடு தான் அந்த நிறுவனத்திற்கு குத்து விளக்கு ஏற்றி தொடங்கினார்கள். அடுத்த ஆண்டே அந்த அம்மையாருக்கு குழந்தை பிறந்தது என்கிற செய்தியையும் அவர் வாயிலாக அவரே பதிவு செய்கிறார். நேர்காணல், இதுவும் ஒரு நேர்காணல்ல பதிவு செய்கிறார். இப்படி தவிர்க்கப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வருகிற ஒரு பணியை, இந்த வேஷ்டி கட்டுவதுங்கிறது கூட பாத்தீங்கன்னா, இந்த வேஷ்டி கட்டுவது சமூக நீதிக்கு எதிராக இருந்த ஒரு சலவை தொழிலாளி, நீங்கள் சலவை தான் செய்ய வேண்டுமே தவிர சலவை செய்த துணியை உடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த சமூகத்துக்கு மத்தியில் நான் வேட்டி கட்டிதான் தீர்வேன் என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னார்களோ, திருச்செந்தூரிலே அவர்களுடைய ஊருக்கு சென்று அவர்களுக்கு முன்னாலேயே இந்த வேட்டி சட்டையை காட்டிவிட்டு வந்த ஒரு மனிதர். இறுதி வரைக்கும் அவர் மகன் ஸ்ரீகரன் அவர்கள் அந்த கடைசியிலே அவர் நோய்வாய்ப்பட்டு முடியாத கட்டத்தில் கூட ஆம்புலன்ஸில் ஏறுகிற போது கூட நான் வேட்டி சட்டையோடு தான் போவேன் என்று சொல்லி
பிறகு வேறு வழி இல்லை, இப்படி போக முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால்தான் அவர் மாற்று உடையில் சென்றார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கார். அப்படி அந்த வேட்டையை, ஒரு சமூக நீதியை சத்தம் இல்லாமல் வென்றெடுத்த ஒரு மனிதராக நம்ம பாலனை அவர்களை பார்க்கலாம். அந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கியது, போர் பயிற்சி செய்வதற்காக லிபியா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகளுக்கு விமான சேவை மூலமாக அனுப்பி வைத்தது, வேறு பல வகையில் உதவி செய்ததை எல்லாம் அவரே அவருடைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறார்கள். பல பேர், சீமான், புஷ்பவனம் குப்புசாமி போன்ற பல ஆளுமைகளை எல்லாம் தமிழீழ தேசிய விடுதலைக்காக, நிதி சேகரிப்புக்காக பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்து பாலனை அவர்களை சாரும். அதே போல தேனிசை செல்லப்பாவாகட்டும், இப்படி பல பேர், அறிவுமதி, இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல ஒரு நாள் நான் உட்கார்ந்து பார்க்கும்போது ஐபிசி தமிழ் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் ஐயா. அதுல உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? நான் சூரிய வேர்கள் அப்படின்னு அந்த ஈழம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அது பிடிக்கும். இந்திய கண்ணோட்டம் உங்களுக்கு கேட்டீங்களா? இந்திய கண்ணோட்டம் கேட்டிருக்கேன் ஐயா. அதை யார் வழங்குவா சொல்லுங்க? ஐயா அப்துல் ஜப்பார் ஐயா வழங்குவாங்க. அப்துல் ஜப்பார் தெரியுமா? ஆனால் அவர் ரொம்ப காலமா நமக்கு கிரிக்கெட் தமிழ் வர்ணனையாளர். அவர் நமக்கு ரொம்ப தெரியும். அவர் கூட நீங்க பேச விரும்புறீங்களான்னு கேட்டார். ஐயா நீங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க பேசாம இருப்போம்னு, உடனே கடவுளே எங்க இருக்கீங்க, உடனே இங்க வாங்க, நம்ம அலுவலகத்துல உங்களோட ரசிகர் காத்திருக்காரு. உடனே அவர் 10 நிமிஷத்துல இங்க வர்றாரு. உங்களுடைய அப்துல் ஜப்பார் உங்கள் முன்னால் அமர்ந்து இருக்கிறார், அவரோடு உரையாடுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி பிஹெச் அப்துல் அமீத் ஆகட்டும், அவங்க அறிவுமதி ஆகட்டும், எல்லாரையுமே அந்த அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அடுத்ததாக பேரர் ஐயா செல்வம் அவர்கள் இந்த நூல் குறித்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன். இன்னும் வேற யாரும் பாக்கி இருக்கீங்களா? மகேந்திரன் இருக்கீங்களா? பழனிக்குமார் இருக்கீங்க? இவர் இருக்காருல்ல, தம்பி இருக்காரு. ஐயா நான் இருக்கேன். ராஜதுரை இருக்காரு. ராஜதுரை இருக்காரு. சரி செல்வம் நீங்க பேசுங்க. நான் பேசிட்டுமா? பகிர்வு வாசகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற, சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தனக்கோடி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை கேட்க உள்ள சுமஞ்சர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விகேடி பாலன் ஐயா அவர்களை பற்றி நான் இந்த தொலைக்காட்சியில கேள்விப்பட்டிருக்கிறேன், செய்திகள்ல பார்த்திருக்கேன். நெருக்கமான தொடர்பு எல்லாம் கிடையாது. இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் அவருடைய மனிதாபிமானம் தெரிகிறது. பார்வையற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரவாணிகள் சொல்லக்கூடாது, திருநங்கைகள், மனப்பிறழ்வு உடையவர்கள், அனைவரிடத்திலும் அன்புடையவர்களாக இருந்திருக்கிறார். விளிம்பு நிலை மக்கள்கிட்ட ரொம்ப நெகிழ்ந்து அவர்களை எப்படியாவது மற்றவர்களைப் போல வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த மன உந்துதல் அவருக்கு இருந்திருக்கு. அதாவது யாருமே ஏறி போன ஏணி என்ன பண்ணுவாங்க, எட்டி உதைப்பாங்க. நாம எங்கிருந்து வந்தோம், அதற்கு உதவி செய்தவர்கள் யார், அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. அது வளர்ந்தவங்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வசதியான உடனே வசதிக்கு காரணமானவர்களையோ அல்லது உழைப்பாளர்களையோ, அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களையோ மிகப்பெரிய அளவுல ஆகும்போது எளிய மக்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க தொடர்புகளை துண்டிச்சுக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா தொடர்புகளை துண்டிச்சுக்குவாங்க. ஏன்னா ஏதாவது உதவி கேட்பாங்க, அந்த மாதிரியான அந்த நெருக்கடிக்குள்ள ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது புது நட்பு வட்டாரத்தை உருவாக்குவாங்க. அந்த பழைய நட்பு வட்டாரத்தை எல்லாம் உடைத்தெறிவாங்க. அதுக்கு மாறா இவர் பாத்தீங்கன்னா எளிய மக்களை தேடி தேடி போய் அவர்களிடத்துல அன்பும் ஆதரவும் மனிதாபிமானத்தையும் மனித தன்மையையும் அவர் காட்டியிருக்கார், மனித தன்மையை காட்டியிருக்கார். இது மாதிரி ஆட்கள் இருந்தா சமுதாயம் விரைவா முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த நூலை படிக்கும்போது எனக்கு தோணுது. மிக சிறப்பான, அதாவது 2 கருத்தை மிக சிறப்பா சொல்றாரு. நன்றி, நம்பிக்கை, இந்த 2 ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. நன்றி, நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாணயமும் நன்றியும் இருக்கணும். நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும், அது சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாணயமும் நன்றியும் இருக்கணும். நம்ம நேர்மையா இருக்கணும்,
நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த யாரெல்லாம் அவர்களுக்கு அவர் வந்து முன்னேறதுக்கு சந்திரா ஐயர், அந்த அம்மா பேர் வந்து ஆசிரியர் தனக்கோட்டி சொன்னது மாதிரி அவர் அந்த அம்மா பேர் வந்து சந்திரா ஐயாரு. அவங்க தான் இவருக்கு காசு கொடுத்து நிறுவனத்தை தொடங்குறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தான் எனக்கு பிச்சை போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை அதாவது மற்றவர் தன் உணர்வு பாதிக்கப்படும், இமேஜ் பாதிக்கப்படும் அப்படின்லாம் ஒரு எண்ணி பேசுறவர் அல்ல, பேசினவரும் அல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோம் என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதாக இருக்கு. ஹெலன் கெல்லர் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லும் போது அவள் வியந்து பார்த்திருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க, யார் தீவிரவாதி? சமுதாயத்தை மாற்ற நினைக்கின்ற அரசுக்கு எதிராக, இந்த அரசு சரியாக செல்லல, அரசு சில தவறுகளை செய்யுது, அதை மாற்றுவதற்கு எத்தனையோ பேர் துப்பாக்கியாலேயோ போராட்டத்தாலேயோ எத்தனையோ பேர் என்னென்னமோ வகையில போராடி இருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே அவங்க தீவிரவாதிகள் தான் இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா. அப்படிலாம் அவங்கெல்லாம் தீவிரவாதிகள் கிடையாது, அவங்கெல்லாம் மனிதாபிமானிகள். யாரு தீவிரவாதிகள் என்றால் ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்களும் வியாபாரிகளும் தான். வியாபாரிகளும் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறவர்கள் தான் தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அல்ல. நீங்கள் சமூக மாற்றத்திற்கு குரல் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொன்னால் காந்தி, தெரேசா, இந்த மாதிரி பட்டியல் போட்டுட்டு இருக்கார், பகத்சிங், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும். அதனால தீவிரவாத, அதாவது நமக்குள்ள அவ்வப்போது நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளயும் தீவிரவாத எண்ணம் தலை தூக்கும். எப்படின்னாக்க, ஒரு அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கும்போது இது நமக்கு எதிர்ப்புணர்வு ஏற்படும். என்ன செய்யலாம் அதற்குன்னு, ஏதாவது என்ன வகையில நம்ம அதை எதிர்ப்பு காட்ட முடியும் அப்படிங்கிறது, அது ஒரு தீவிரவாதமான எண்ணம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல விதமான சமத்துவமான சமுதாயத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுல வேட்கையா இருந்திருக்காரு. சமத்துவமான நாடுகள்ல தீவிரவாதம் அதிகமா இல்லைன்னு சொல்றாரு. அதாவது எதிர்ப்பு போராட்டங்கள், இதெல்லாம் அந்த வன்முறைகள் இதெல்லாம் அதிகமா கிடையாது சமத்துவமான நாடுகள்ல அப்படின்னு சொல்றாரு. எங்க சமத்துவம் இன்மை இருக்கிறதோ அங்கதான் ஆயுத ஏந்தி நாட்டுக்கு எதிராக சதி செயல்களையும் கிளர்ச்சிகளும் தோன்றுகின்றன. அந்த தோன்றுவதற்கு காரணம் என்ன? அந்த அரசு ஆட்சியாளர்கள் அந்த நாட்டை சமத்துவமாக நடத்தவில்லை, அதுதான் காரணம். அதனால இந்த மாதிரி ஒரு சமூக சிந்தனை, அதாவது நம்ம வரதராஜன் சொன்னார்ல, நம்ம எண்ணத்துல நினைக்கிற மாதிரியே நடந்துகிறது இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியறது இல்ல. எழுதும் போது நான் ஒரு பொதுநலவாதியாக இருக்கிறேன், நான் சிந்திக்கும் போது நான் பொதுநலவாதியாக இருக்கிறேன் என்ற வரதராஜ் சொன்னார். அந்த கருத்தை தான் நான் தனியாக இருக்கும்போது, எழுதாத போது நான் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது முற்றிலும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் பொருந்தும். இவர் எழுத்தாளர் இல்ல, சில புத்தகங்கள் எழுத்தாளர் என்று எடுத்துக்கொண்டாலும், எழுத்தாளர் இல்லை என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிந்தனையாளர், சமூக உணர்வாளர், செயல்பட்டாளர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லாரு மேலேயும் அக்கறையும் அனுசரணையும் கொண்டவர், எல்லாரையும் சமமா நடத்தணும். அந்த மனப்பிறழ்வு மக்கள்கிட்ட போய் அவர்கிட்டையும் அவர்களுடைய மன வேட்கையை, மன கிடக்கையை அவர் வெளிக்கொண்டு வந்த விதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த ஒரு பெண் 45 வயசு இருக்காங்க, அவங்க எப்படி திருந்தின பிறகும் சமுதாயம் ஏத்துக்கல, அந்த அவங்களுக்கு பைத்தியமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பின்புலம் கொடுத்துருக்கு. அதை நீங்க புத்தகத்தை பார்த்து படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க படிங்க. அதனால இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டே போறாரு. நேரம் கடந்து செல்வதால் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் நேரம் கடந்து கொண்டிருப்பதால் என்னுடைய கருத்தை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்று மிக சுருக்கமாக தீவிரவாதிகள் யார் அப்படிங்கிற செய்தியை இவர் நூலிலிருந்து மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மொய்யா மெய்யா என்கிற கட்டுரையிலே அவருடைய திருமணம் மிக எளிமையாக நடந்ததும், அந்த பிரியாணியும் மலிவு விலை பிரியாணியும் மலிவு விலை ஐஸ்கிரீமும் அதோடு முடித்து கொண்ட ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது பேராசிரியர் முருகேசன் அவர்களுடைய திருமணத்தையும் நாங்கள் அதை பார்க்க முடிந்தது. அவர்கள் பேசுகிற போது நாம் அதை பதிவு செய்ய தவறி இருந்தோம்.
இவருடைய திருமணத்தில் கூட எளிமையாக உணவு நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை அதோடு ஒப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் நம்முடைய அந்த நடைப்பயணம் குறித்து பேசியிருக்கலாம் என்று நாம் நேரம் குறைவு காரணமாக அதை அவர் தவிர்த்து சென்றார்கள். அடுத்தபடியாக பழனிக்குமார் அவர்களை அன்போடு பேச. வணக்கம். பகிர்வு வாசகர் குழுக்கு, அதாவது ஐயாவை பற்றிய செய்திகள் இந்த புத்தகத்தை பகிர்ந்ததற்கு முன்பு தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் இறப்பு செய்தி வரும் பொழுது இந்த வலையொலி காணொளிகள்ல கேட்டேன். அப்ப மிகச்சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது. பின்பு இந்த புத்தகத்தை பகிர்ந்ததற்கு பிறகு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஆசிரியர் அறையில் இதை படிக்க முயற்சித்த பொழுது இப்படி ஒரு 2 கட்டுரையை படித்து விட்டனவே இந்த புத்தகத்தின் மீதான ஆர்வம் அதிகப்படியாக இருந்ததால் அங்கிருந்த ஆசிரியர்களோடு இந்த புத்தகத்தையும் ஆசிரியரை பற்றியும் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் மிகச்சிறந்த மனிதர், அதுவும் இங்கே பார்வை உள்ளவர், இங்கு தேனி மாவட்டம், இங்கு இருப்பவருக்கு அவரை பற்றிய செய்தி, அதாவது மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது இவருடைய பண்பு எனக்கு அறிய கிடைத்தது. அது மட்டும் இல்லாம பார்வை மாற்றுத்திறனாளிகளோடு இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது இந்த கூட்டத்தின் வழியாகத்தான் எனக்கு தெரிய வருகிறது. ஏன்னா சங்கத்தின் மூலமாக நம் சகாக்கள் சந்தித்தது, அவர்களுக்கு உதவி செய்தது, அதே போன்று பணி வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்தது, இது எல்லாமே இந்த கூட்டத்தின் வழியாக அறிந்து கொண்டேன். அதனால்தான் இவ்வளவு நேரமும் காத்திருந்து இந்த நிகழ்வை எப்படியும் சிறப்பித்தாக வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தேன். மிகச் சிறப்பான ஒரு மனிதர், அவர் இம்மண்ணுலகில் இல்லை என்பதை எண்ணி மிகவும் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். மேலும் இந்த புத்தகம் என்பது, அதாவது முதல்ல பேசின ராதாபாய் அம்மையார் அவர்கள் சொன்னதை போல தலைப்பே ஒரு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. மிகச்சிறந்த தலைப்பு, சொல்ல துடிக்குது மனசு. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாமே துடித்த மனதோடு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். அரவாணிகளை அதாவது 3ஆம் பாலினத்தவர் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எங்குமே மதிப்பு கிடைப்பதில்லை, பெற்றோர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள், அதே போன்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பொழுதும் அவர்களுக்கு தங்குவதற்கு கூட ஒரு இல்லம் தருவதற்கு கூட தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமூகம் அவர்களை எவ்வளவு நிராகரிக்கிறது, அதே வடமாநிலத்தவர்கள் எவ்வாறு மதிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வியப்பான செய்தியை சொல்றார். ஆண்பால் பெண்பால், அந்த தொல்காப்பியர் சொல்லுகிறார் அழிப்பால் என்று 3ஆம் பாலை சுட்டி காட்டுகிறார். ஆனா நம்ம பாலனையா குறிப்பிடுகிற பொழுது இன்னொரு ஒரு விசித்திரமான படைப்பையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆணாகவும் பெண்ணாகவுமே ஒரு மனிதனால் செயல்பட முடியும், 2 விதமான உறுப்புகளும் இணைந்தே பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண் உருவம் எடுத்து பெண்ணோடும், பெண் உறவு எடுத்து ஆணோடும் உறவு கொண்டு அந்த பாலின உறவு செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டியிருக்கிறாரு. இது ஒரு புதிய செய்தி இந்த புத்தகத்தின் மூலமாக அறிந்தது. அப்புறம் இந்த 2வது கட்டுரையில எய்ட்ஸை பத்தி சொல்றாங்க. அந்த நோய் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னாலே அவர் இந்த சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார். ஒரு பெண்ணு பாவம், திருமணமான 6 மாதங்களிலேயே அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டு அவர் பெற்றோர்களால் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு அப்புறம் சென்னையில வந்து அதற்கான சிகிச்சை எடுத்து அவர்களுக்கு அந்த நோயாலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து, இதெல்லாம் சமூகத்தில் இன்றும் இருக்கிற ஒரு நிகழ்வு. அதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். கைவீசல அதை அருமையா சொல்றாங்க மனநோயாளிகளை பத்தி. அதுல இது ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று நம்ம இவர் வரதராஜன் ஐயா சொன்னதை போல இன்னொரு அந்த விருது கொடுக்குறாங்கல்ல எஸ்.எஸ். சந்திரனுக்கு வேற டாக்டர் பட்டம். அந்த டாக்டர் பட்டத்தை கொடுக்கும்போது
அந்த போர்டு, அந்த பலகையை வந்து தன்னுடைய வீட்டு முன்னாடி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாலன் ஐயாவும் தன்னுடைய வீட்டில் போய் ஒரு போர்டு செஞ்சு மாட்டுறாரு. மாட்டிட்டு மறுநாள் போய் யசசந்திரனை பார்க்க போகும்போது அங்க போர்டு இல்லாம இருக்கு. என்னையா அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் சொல்றாங்க, என்னையா இது, எல்லாரும் மருத்துவர்கள் நகராத்திரில வந்து கதவை தட்டி வைத்தியம் பாருங்கன்னு சொல்றாங்க, இது என்னப்பா பெரிய சிக்கலா இருக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு. அதே போன்று அவருடைய வீட்டிலையும் அவர் துணைவியாரால் அந்த பலகை அகற்றப்படுகிறது. இந்த மாதிரி நகைச்சுவை காட்சிகளும் இந்த புத்தகத்துல இருக்குது. அதே போன்று விருதுகள், அந்த விருதை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாரு. அவரு இதுவரைக்கும் தன்னுடைய விருதுகளை தன்னுடைய அறையில மாட்டி வச்சு வருபவர்களுக்கு காண்பிக்கிற பொழுது இவர் எப்படி சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளை பரிசு வாங்கி கொண்டு வந்து அந்த போட்டோவைத்தான், அந்த போட்டோவை பார்க்கும் பொழுதுதான் முதல்வர், அமைச்சர்கள் இவர்கள் முன்னாடி பரிசு வாங்கினதை காட்டும் பொழுது, இது எங்கே எப்படி கிடைத்தது என்று சொல்லுகிற பொழுது, அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிற பொழுது அடுத்தடுத்து வாங்கிய பரிசுகள் எல்லாம் குழந்தைகளை காட்டுகிறது. அதுக்கடுத்து தன்னுடைய பெண்ணு கிட்ட சொல்லும் பொழுது பெண்ணும் வாங்கி இருப்பதை காட்டுகிற பொழுது, அப்ப நம்ம வாங்கியதெல்லாம் எவ்வளவு தூரம் என்பதை அப்ப நமக்கு தெரியாமலே நம்மளுடைய குழந்தைகளும் மிக சிறந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து தன்னுடைய விருதுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அதை குழந்தைகள் விருதுகளை மாட்டி வச்சு அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில செயல்பட்டது. எல்லாமே மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் வந்து அனைவராலும் படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல். இத நாம மட்டும் படிச்சது இல்லாம மற்றவர்களுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நேரத்துல அவருடைய நினைவுகளோடு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ராமன் இருக்கார் பாருங்க. நன்றி பழனிக்குமார் அவர்களுக்கு. இந்த எய்ட்ஸ் 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 அப்படிங்கிற ஒரு கட்டுரையில ஒரு வெளிச்சத்தின் மறுபக்கம் என்கிற நிகழ்ச்சியில பல வெற்றிகள் சாதனைகளை படைத்திருக்கிற அந்த நிகழ்ச்சி, அது ஒரு பெரும் 52 வாரங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு பிறகு 6 வருடங்களை கடந்து அந்த வெளிச்சத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சி புதிய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பானது என்பது அது ஒரு பெரிய வரலாற்று செய்தி. அதுல இந்த மாதிரி பல உலக வாய்ப்புகள், இந்த கௌசல்யா என்கிற 23 வயது எய்ட்ஸ் பாதிப்பில் உள்ளான அந்த பெண்ணுக்கு கிடைத்த உலக அளவில் போய் அங்கே சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வெளிச்சத்தின் மறுபக்கம் பெற்று தந்தது என்று சொன்னால் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து விருதுகள் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட கட்டுரையில நாம் வாங்கியதெல்லாம் ஒரு பூனை எலிக்கான போராட்டத்தில் பெற்ற விருதுகள். நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய விருதுகளை ஆவணப்படுத்த வேண்டும், அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த திறப்பை சிந்தனையை ஏற்படுத்திய அந்த நிமிடத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள். அதை இங்கே நினைவு கூர்ந்த பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய தமிழாசிரியர் ராமன் அவர்கள் தன்னுடைய நூல் தொடர்பான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு போல. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஓகே. பைந்தமிழில் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழில் நாவெடுத்து என்னாலும் நல்லதொரு சிந்தனையை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியை உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினை வலையொலியில் கேட்க விரும்பும் நண்பர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை உண்மையிலே படிக்கின்ற போது நிறைய விஷயங்கள் விகேடி பாலனையான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வெளிச்சத்தின் மறுபக்கம் நான் பணியில் சேர்ந்த புதுசுல 2004 அதை எப்பயுமே வழக்கமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை கேட்கறதுக்கு அதை நேரத்தை மட்டும் தவிர்க்க மாட்டேன், அதை எப்பயுமே கேட்டே இருப்பேன். ஸோ அவர் கேட்டது மட்டும் இல்லாம அவருடைய பேசுற விதம் எல்லோரும் சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எளிமையா எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாரோடு பேசுறாரோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த துணியை மாற்றி கொண்டு பேசுகின்ற வழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரிடத்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிகரத்தை தொட்டவர்கள் எளிய மக்களுடைய இதயத்தை தொட மறுத்து விடுவார்கள். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சிகரத்தை தொட்ட போதிலும் எளிய மக்களுடைய இதயங்களை தொட்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏறத்தாழ 20,000 பேருக்கு தன்னுடைய நிறுவனத்தில் வேலை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது உள்ளபடியே உள்ளம் மகிழ்கிறது. இப்ப இந்த கட்டுரையில பெரும்பாலான கட்டுரைகள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். இதுல கல்வி குருடர்கள்னு ஒரு கட்டுரை வந்திருக்கும். அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா அந்த பிகாம் படித்த ஒரு பெண்ணு
அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லாவும் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐஏஎஸ் ட்ரை பண்ணி 3 முறை தோல்வி அடைந்ததன் காரணமாக அதுக்கடுத்து அவங்க வீட்டால அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, இவங்களால வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியல. அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அந்த ஓரளவுக்கு அவங்க அந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பா அந்த கட்டுரை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியுது. இதை விட என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு எல்லா பாடத்திலும் நல்லா தேர்ச்சி பெற்றுவிட்டு 2 பாடத்துல குறைந்த மதிப்பெண் எடுத்ததன் காரணமாக அவங்க வீட்டுல கடுமையான சொற்களை பயன்படுத்தியதாக அந்த கரோசை ஊத்தி கொளுத்திக்கிட்ட செய்தியும் அதுல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. சோ இதை விட பாத்தீங்கன்னா அந்த கடைசி இந்த சிறைன்னு ஒரு கட்டுரை இருந்தது. அந்த சிறை கட்டுரை படிக்கின்ற போது இந்த சிறை எதற்காக இருக்கிறது, அவங்க சிறையில் இருப்பவர்கள் எப்படியாவது மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அங்கு இருப்பவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய குற்றங்களை பெருக்கிக் கொள்கின்ற இடமாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தை அங்கே பதிவிட்டிருக்கின்றார். அதை விட 1979 இந்த போராட்டத்தை நடத்திய பேராசிரியர்கள்லாம் சிறையில அமெரிக்கன் கல்லூரியில் பணிபுரிந்தவர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராட்டம் செய்ததன் காரணமாக அந்த கல்லூரியிலே இருக்கிறார்கள், அந்த சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதுல குறிப்பாக சாலமன் பாப்பையா அவர்கள், அதோட அருள் தந்தை நோவா அவர்கள். இந்த நோவா அவர்கள் வெளியே வந்த பிறகு இந்த சிறையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படியாவது ஒரு மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான ஆணையை பிறப்பித்தது மட்டுமல்லாமல் அங்க அந்த சிறைக்கு சென்றவர்களிடத்தில் பேசி அவர்களிடத்தில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு நல்வாழ்வினை ஏற்படுத்தது. குறிப்பாக ஒரு மருத்துவர் தன்னுடைய அவசரத்தில் தன்னுடைய அண்ணனை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார். அவர் இடத்தில் அப்புறம் மீண்டும் பேசி அவருடைய மனத்தை திருத்தி அவரை இப்பொழுது மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியும் அங்கே அந்த கட்டுரையில் அங்க பதிவிடப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் அங்கே இன்னொரு விஷயம், ஜாதி காரணமாக ஒருவர் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் என்ன செய்யறார், எல்லாரும் நிறைய மக்களை வெட்டி கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய மனைவியையும் கொன்று விடுகின்றார். அப்ப மனைவியை கொன்ற பிறகு மீண்டும் இவரும் என்ன செய்யறார், அவர் பழி வாங்குவது போல இவரும் பழி வாங்கிவிடார். பழி வாங்கின பிறகு அந்த அம்மா கத்துறாங்க, எப்படியாவது என் கணவனை விட்டுடுங்க. ஆனா அதை மீறியும் அந்த இளைஞன் அவர் வெட்டி விடுகின்றார். வெட்டிட்டு சிறைக்கு சென்ற பிறகு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு 4 குழந்தை, ஆனா நீங்க அவரை கொண்டுட்டீங்க. பிறகு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த பேராசிரியர் நோவா அவர்கள் வந்து பேசுகின்றார், இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா என்று. என்னிடத்தில் 2 ஏக்கரா இருக்கிறது, அந்த 2 ஏக்கர் நிலத்தை அவருக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த 2 ஏக்கராவின் நிலத்தை பயிரித்துக் கொண்டு அவங்க நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆயுள் தண்டனை முடித்த பிறகு, சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க மீண்டும் பேசி அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி திருமணம் உண்மையிலே இந்த நிகழ்வெல்லாம் கேட்கின்ற போது நம்ம இதெல்லாம் கேள்விப்படலை, இந்த நூலின் வாயிலாக படிக்கின்ற போது உண்மையில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வலைவொலியில யூடியூப்ல இவருடைய பேட்டியில் கேட்கின்ற போது பாத்தீங்கன்னா இவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை தன்னுடைய எந்த இடங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை முறை, ஆரம்ப கால வாழ்க்கை சொல்றாரு. ஒரு இடத்துல நாங்க ஒரு இந்த துணி துவைக்கிற இனத்தை சார்ந்தவன் தான் நாங்க, ஆனா வீடு வீடா வர அந்த எல்லார் வீட்லயும் வந்த சாப்பாடை சாப்பிட்டுதான் நான் வாழ்ந்தவன், அதனாலதான் எந்த நிலையிலும் எனக்கு அந்த கோட் ஷூட் எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்ற செய்தியை திரும்பி மீண்டும், அதனால்தான் ஒரு வெளிச்சத்தின் மறுபக்கம் என்ற நிகழ்வு வைத்திருக்கிறார் என்று உண்மையிலே நல்லது ஒரு நூலை படிப்பது. அது இது மட்டும் இல்லாம அந்த வலைவொலியில பாத்தீங்கன்னா அவங்க மகளோடு பேசிய கிட்டத்தட்ட ஒரு 3-4 பகுதிகள் இருக்கு. சரண்யா ஜெயக்குமார்னு அவங்களுடைய டாக்டர், அவங்க மகள், அவங்களும் மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி, அதுவும் குழந்தைகளுக்கான ஒரு உளவியல் படித்தவங்க. அவங்களுடைய பேச்சை கேட்கின்ற போது உண்மையிலே ரொம்ப நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, இந்த குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி பழக வேண்டும், நம்ம குறிப்பாக நம்ம ஆசிரியராக இருப்பதன் காரணமாக அவருடைய பேச்சை நிச்சயமாக கேட்க வேண்டும். ஆனால் அவர்கள் நிறைய செய்திகள் அவங்க பதிவிடுறாங்க. அவங்க தந்தையோடு அவங்க பேசுற விதமும் அங்க ரொம்ப அழகாக அங்க பதிவிட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் அவரை பற்றி நினைவு கூறுவதற்கான, அவர் சார்ந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பளித்த அந்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் அந்த சிறைச்சாலை என்கிற கட்டுரை எல்லோராலும் பேசப்படுகிற ஒரு தலைப்பாக இருப்பதின் அதிலேயே அந்த கட்டுரையினுடைய ஆழத்தையும் அதனுடைய தேவையும் நாம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி சிறைச்சாலைகள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை வலியுறுத்தி செல்லுகிறது அந்த கட்டுரை. அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்மாறு அன்போடு. மகிழ்ச்சி. எனக்கு நான் இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினேன். ஒரு சில கட்டுரைகள் படித்தேன். ஆனால் எந்த புத்தகமே நான் முழுசா முடிக்க முடியாததுனால நான் அந்த கூட்டத்துக்கு வர முடியவே இல்லை.
நான் படிச்சிடறேன், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிடறேன் ஒவ்வொரு புத்தகத்தையும். இந்த புத்தகம் அப்படிதான் படிச்சேன். ஆனா அந்த எம்கேடி பாலனையா பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே வேறொரு வாய்ப்புல. ஆனா அவர் நம்மளோட இவ்வளவு தொடர்புல இருப்பாருங்கிறது இந்த கூட்டத்தை கேட்டபோதுதான் எனக்கு தெரியுது. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கூட்டத்தை ஏற்பாடுபடுத்தின உங்களுக்கு நன்றி. இந்த குடும்பத்தார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட என்னுடைய நம்ம சமுதாயத்துக்கு சார்பாக அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேச வேணாம். ஏன்னா நீங்க எல்லாமே பேசிட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச செய்தியும் இங்க பேசப்பட்டு விட்டது. மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க நன்றி. பார்த்திபன் இருக்காரா? பார்த்திபன் இருக்காரு, லைன்ல இருக்காரு, அவரு இருக்காருதான். தனகோடி இருக்கு, தனகோடி. வேற எதுவும் பேச விரும்புறீங்களா பார்த்திபன்? பாலன் ஐயா இறுதியா ஒரு நேசிச்சு பப்ளிஷ் பண்ண ஒரு புத்தகம் வந்து கக்கன் ஐயாவை பத்தின ஒரு புத்தகம். திருச்சி வானொலி நிலைய இயக்குனர் இலசை சுந்தரம் தான் எழுத்தாளர். அடுத்த ஒரு பகிர்வு வட்டத்துல அந்த புத்தகம் வந்து குழுவினர் எடுத்து பேசணும்னு நான் விரும்புறேன் தனகோடி. அது ரொம்ப நன்றி, நல்ல சிந்தனை. அடுத்தபடியாக நம்முடைய பேராசிரியர் ராதாபாய் அம்மையார் அவர்களை பேச. அனைவருக்கும் வணக்கம். இந்த சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற தலைப்பை பார்த்த உடனே இது படிக்கணும் அப்படிங்கிற ஈர்ப்பு, ஏன்னா தலைப்பே அத்தனை பேரையும் கூடியது. வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பொதிகை தொலைக்காட்சியிலே ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய கையாளர் ஒரு சீரியல் வந்தது. அந்த தலைப்பு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இப்போ எனக்கு அந்த விகேடி பாலன் ஐயா அவர்களை பற்றி இந்த புத்தகத்தின் வாயிலாகவும் அவரு தமது மாமரனுக்குள்ள அந்த வீடியோ அனுப்பியிருந்தாரு. அதை படித்ததற்கு பிறகுதான் எனக்கு அவரை பற்றி தெரியும். அவரு தம்பி தனகோடி வந்து நிறைய அவரை நேரடியாக பார்த்ததாக எல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு அவரை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புத்தகத்தின் மூலமாக அவருடைய ஆளுமை திறன் எப்படிப்பட்டது என்பது தெரிந்தது. பின்னாடி அந்த புத்தகத்தினுடைய கடைசியில நிறைய பேர் அவரை பற்றி அந்த புத்தகத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்றப்போ மேத்தா, ரமேஷ் பிரபா, அப்புறம் அறிவுமதி அவங்க எல்லாம் கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயம் சொன்னார்கள். அதாவது சாதாரணமான விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னா கூட மனதை ஈர்க்கின்ற வகையிலே ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. ஏன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகவும் அரிய விஷயங்கள், சாதாரணமா எல்லாரும் நினைத்து பார்க்கிற செய்திகள் அல்ல, தகவல்கள் அல்ல. என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப எளிய நடையிலே எல்லா அரிய விஷயங்களை போற போக்குல சொல்லி போன்றாங்க. அந்த மாதிரிதான் இப்ப மாற்றுத்திறனாளிகளை பற்றி, மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி, எய்ட்ஸ் நோயாளிகளை பற்றி, மூளை வளர்ச்சி இவர்களை பற்றி, இவர்களோடெல்லாம் அவருடைய அனுபவங்களை பற்றி படிக்கின்ற பொழுது மனதுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக அந்த மனத்திரழ்வு பெற்ற ஒரு பெண்ணிடத்தில் அவர் அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த உதவியாளர் தண்ணி கேட்டுட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, மனக்குமுறலை பற்றி கொட்டுன்னு கொட்டுறாங்க. அது படிப்பதற்கே மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மூளை வளர்ச்சி குன்றிய அந்த குழந்தை அவருடைய சட்டைய முதல்ல குளிக்கிறப்போ நான் பேசாம இருந்தேன். கடைசியில அவங்கிட்ட அவர் காட்டிய அன்பின் வாயிலாக அந்த குழந்தை வந்து அந்த சட்டையை திரும்ப ஒட்டுறதுக்கு முயற்சி செய்தது அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் உண்மையாலுமே மனசுக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த கௌசல்யாவினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி மாற்று சிந்தனைகள், மாற்றாக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாற்று பார்வையோடு பார்த்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், மாதா மனைவி, தன்னை பெற்றெடுத்தவள் தாய், தனக்காக பெற்றெடுப்பவள் மனைவி அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் அட்ராக்டிவா இருந்தது. அப்புறம் சிறைச்சாலையை பற்றி, தீவிரவாதிகளை பற்றி எல்லாம் அவர் எல்லாத்தையுமே அதற்கு யாரெல்லாம் சமூக பணி இருந்தார்களோ அவர்களெல்லாம் தீவிரவாதிகள் தானே அப்படின்னு
ஒரு ஒரு புதிய கோணத்தை அவர் காட்டினார். மகாத்மா காந்தியா அன்னை தெரசாவானாலும் சரி, அவங்கதான் தீவிரவாதிகள் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த தீவிரவாதம் எதற்காக வருகிறது அப்படின்றத பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணி அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி பல விஷயங்களை பற்றி, அதாவது தான் அந்த செருப்பு ரப்பர் செருப்பு போட்டுட்டு போனேன் ஒரு மீட்டிங்க்கு, எனக்கு அது செக்யூரிட்டி சொல்லிட்டான் அப்படின்னோடனே நான் கூட திரும்பி வந்துருவாராக்கும் நினைச்சேன். ஆனா ஒரு விருப்பனாருடைய தோல் செருப்பை கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த செருப்பை போட்டு நான் போனேன். ஏன்னா மூப்பனார் இடத்திலே அவ்வளவு மரியாதை இருந்தது. அதே மாதிரி அந்த அயாட்டா நிகழ்ச்சி, அயாட்டாவால் அங்கீகரிக்கப்பட்ட கான்ஃபரன்ஸுக்கு கோட்டு சூட்டமா போக இப்படிதான் வரணும்னு சொன்னாங்க. நான் ஆனால் அதுக்கு செல்லவில்லை அப்படிங்கறதெல்லாம் மிகவும் உண்மையாக சொல்லியிருந்தார். அவரு பாண்டியன் அந்த நேர்காணல்ல அழகா சாமி சரணம் ஏசப்பா அப்படிங்கிற கட்டுரையை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. மனதை நெகிழ வைத்தது. ஏன்னா கடைசியில அவர் எப்படி ஐயப்ப பக்தனானாரு, அப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்துக்கு ஒரு 6 ரூபாய் கொடுத்து ஒரு காவி வேஷ்டி கட்ட உடனே எல்லாரும் சாமியே தெரியாம பூட்டிட்டாங்க. சாப்பாடுகள் செதுக்கிறதுக்காக போயிட்டு அப்புறம் நிஜமாலுமே அவர் ஐயப்ப பக்தனாகி ஒரு இஸ்லாமிய நண்பருடைய குழந்தை இறந்ததுக்காக நாளைய கழட்டி வச்சுட்டு போன உடனே அந்த பையன் முடியாது, அதனால அவருக்கு துன்பம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடைசியில ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அந்த கிறிஸ்துமஸுக்கு மலைக்கு இன்னும் போகலன்றதுக்காக அவங்க அமைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்தியாவை பற்றி கல்லூரியில் எங்க காலேஜ் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் கூட இருந்தது. அப்போ அந்த டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இதெல்லாம், ஏன்னா அந்த துறைக்கும் சேர்த்துதான் நான் துறை தலைவராக இருந்தேன். ஆனா இவர் இந்த புத்தகத்திலே ஒரு மாற்று பார்வையோடு அந்த டூரிசம்னால என்ன கேடுகள் வருகிறது, எதெல்லாம் எப்படிலாம் அது நன்மையும் இருக்கு, அதே மாதிரி தீமையும் இருக்கு. குறிப்பாக அந்த கிராமப்புறங்கள்ல ஃபாரினர்ஸ் வீடுகளை கட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக இந்த போதைப் பொருட்கள், போதை மருந்துகள் மக்களிடத்திலே வருகிறது, இந்த பாரம்பரியம் சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா, பாலியல் சுற்றுலா அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றியெல்லாம் அவர் மிகவும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அதே சமயத்துல எங்கேயாவது வெளியில போகணும்னா டிராவல் ஏஜென்ட் மூலமா போங்க, அப்பதான் வெளியூர்ல ஏதாவது சிக்கல்கள் வந்தா கூட அந்த டிராவல் ஏஜென்ட் பொறுப்பு ஏத்துக்குவாங்க, சும்மா ஆன்லைன்ல போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணாதீங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இப்படி நிறைய விஷயங்களை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அதை மிகவும் யதார்த்தமான நடையிலே, எளிய நடையிலே சொல்லி இருக்கிறார். புத்தகம் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. நேத்து தான் பார்த்தேன் நான் அதை. அதுக்கப்புறம் வேற வேலைகள் இருக்கிறப்ப இன்னைக்கு தான் அதை படிச்சேன். அதை முழுக்க முழுக்க படிக்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனா மிகவும் விறுவிறுப்பாக இருந்ததால் அதை படித்து முடித்து விட்டேன். உண்மையிலேயே இந்த ஒரு அருமையான புத்தகத்தை நம்மிடையே படிப்பதற்கு பகிர்ந்த அவர் ராமன் சார், முருகேசன் சார் அவர்களுக்கு என்னுடைய பர்சனலா நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு ரசித்து இந்த புத்தகத்தை படித்தேன். இதை பற்றி விவாதிப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த பகிர்வு குழுமத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா அவர்களுக்கு. இதுவரை அவர்கள் அந்த நூல் குறித்த ஒரு மேலோட்ட பருந்து பார்வை அப்படின்னு சொல்லுகிற வகையிலே நூலில் இருக்கிற எல்லா கட்டுரைகள் தொடர்பாகவும் அவர்கள் செய்திகளை பேசி சென்றிருக்கிறார்கள். பைத்தியம் என்கிற கட்டுரையில் அவர் அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில சென்று பார்வையிட்டதில் தொடங்கி அவர்கள் அந்த மனப்பிறழ்வால் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசிய அந்த நிகழ்வாகட்டும், எல்லா நிகழ்வுகளையும் அந்த சுற்றுலா தொடர்பாக, அது 2 கட்டுரைகள், சுற்றுலா பயணிகள் கவனத்திற்கு அப்படிங்கிறதும் இன்னொரு கட்டுரை தொடர்பாகவும் அவர்கள் பேசியிருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த கட்டுரை தொடராக தாகம் என்கிற இதழிலே வருகிற போதே நாங்கள் அந்த இதழிலேயே வாங்கி படித்து விட்டிருந்தோம். இந்த நூலை நாம விவாதிப்பதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நூல்ல முதலிய தொடக்கத்திலேயே அவர் இந்நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஊனத்திற்கு காரணம் காட்டி கையேந்தாத பொற்களங்களுக்கு அப்படின்னு எழுதிட்டார். இதுவே இவருடைய நூலை நாம் விவாதிப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் நம்ம இங்க பதிவு செய்கிறோம்.
இப்பொழுது இன்றைக்கு கலைமாமணி விகேடி பாலனையா அவர்களுடைய நினைவலைகளையும் அதோடு சேர்த்து அவருடைய சொல்ல துடிக்குது மனசு என்கிற 19 கட்டுரைகளை கொண்ட அந்த நூல் அளவால் மிகச் சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் மிக ஆழமானதாகவும் அழுத்தமானதாகவும் வானளவு உயர்ந்ததாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால் நாம் இவ்வளவு நேரம் அந்த நூல் குறித்தும் அவர் குறித்தும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் வர இயலாத சூழல் காரணமாக அவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை. நாம் அவர்களை தொடர்பு கொண்டோம். ஆனாலும் அவர்கள் வருவதற்கான சூழல் இல்லாததன் காரணமாக கலந்து கொள்ளவில்லை. என்றாலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நான் பகிர்வில் கலந்து கொண்டு ஒரு ஆண்டு ஆகியிருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் இந்த ஆண்டு நம்ம வைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகு பிரயத்தனமாக நம்மை இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை செய்ய வைத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. பாலன் ஐயா அவர்களோட பற்றி நிறைய செய்திகள் நம்ம பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் அனைவரும் நிறைய காணொளிகளை, வலையொலி காணொளிகளை, அவருடைய நேர்காணல்கள் கேட்பதன் மூலமாக அவருடைய குரலிலேயே அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறத நான் அதை விட்டுட்டு ஐயா அவர்கள் எங்களோட முதல் குழந்தை பிறந்த போது 3:40 நான் போன் செய்கிறேன். ஐயா அப்பவும் வணக்கம் பாலன் அப்படிங்க, கடவுளை வணக்கம் அப்படிம்பார். எப்ப ஐயா இவ்வளவு நேரத்துக்கு ஃபோன் பண்ண, ஏதாவது என்ன இவ்வளவு நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, என்ன செய்தி சொல்லுங்க, நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஐயா பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. முதலாக நம்ம அவர்கிட்ட செய்தி சொன்னப்ப அவர் ரொம்ப மகிழ்ந்து உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்படி ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். நாங்க வீட்டுக்கு போனப்ப இது ஒரு செய்தி, இந்த செய்தியை சொல்லாம நிறுத்த முடியாது. லயோலா நாங்கள் இருவரும் திருமணமாகி புதிதாக ஐயாவோட அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம். அப்படி அங்கே பேசி முடித்து விட்டு உணவையெல்லாம் முடித்து விட்டு லயோலா கல்லூரியில ஐயாவிற்கு ஒரு நிகழ்ச்சி பேசுவதற்கு வாழ்வே ஜெயித்து காட்டுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா பேசணும். அப்போ நீங்களும் வாங்கன்னு அவர் கார்ல எங்களை கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் அவருக்கு பக்கத்துல மேடையில இவங்களுக்கு 2 சேர் போடுங்கன்னு விஐபி வந்திருக்காங்க, 2 பேர் சேர் போடுங்கன்னு உட்கார வச்சுட்டு ஐயா பேசி முடிக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார். ரொம்ப சிரமப்பட்ட காலகட்டத்துல திருமணம் முடிந்த ஒரு 2 மாதத்துல அவருக்கு முதல் குழந்தை மனைவி கருவுற்றிருக்கார்கள். மருத்துவர்கிட்ட போய் இந்த குழந்தைய அபாசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போறாங்க. போகிற போது அந்த மருத்துவர் நாளைக்கு வாங்க சொல்றேன்னு சொல்லி 2-3 நாள் கடத்திட்டாங்க. திரும்பி கடைசியாக வேற வழி இல்லை, போய் கலைத்துத்தான் ஆக வேண்டும்னு முடிவெடுக்கும் போது அந்த மருத்துவர் கேட்குறாங்க, உங்க கூட வந்திருக்க ஒரு வீட்டுக்காரரா வேற யாராவதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. இல்லை வீட்டுக்காரரா வேற யாராவதுமா அப்படின்னு கேட்கறது ரொம்ப அவமானமா போனதுனால, சரிவா நாமளே தரித்திரம், நமக்கு இன்னொரு தரித்திரமான்னு சொல்லி பெற்றெடுத்த குழந்தை இன்றைக்கு திருமண மேடைகளில் எவ்வளவு பேர் வாழ்த்துகிறார்கள்னு சொல்லி நான் அந்த மேடையில ஏறுவதற்கு கூட என் கால்கள் தடுமாறினேன்னு சொல்லி அந்த அவ்வளவு பேருக்கு மத்தியில அந்த செய்தியை சொன்னாங்க. அப்போ தன்னை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய நிலையை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற ஒருவராக தான், எப்படியெல்லாம் நமக்கான சூழல் மறுக்கப்பட்டது, நம்ம எவ்வளவு எதையெல்லாம் கலந்து வந்திருக்கோங்கிறத மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி சொல்வதன் மூலமாக தன்னை பதிவு செய்வதில்லை, தன்னுடைய வாழ்வியல் சிந்தனைகளை பதிவு செய்வதாகத்தான் நாம் கருத வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள், இப்படி துணுக்குகள் நிறைய அவர் பேசும்போதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய பகிர்வு வாசகரோட்டத்திற்கும் இந்த நூல் கண்டிப்பாக நினைவு பரிசு அளிக்கத்தக்க ஒரு நூல்தான் என்று பட்டாபியனன் முதலானோர் சொல்லிய கருத்தை நாமும் மீண்டும் வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். சொல்லப்படாத விடயங்கள் நாளைக்கு ஒளிப்பதிவாக, நம்முடைய குரல் பதிவுகளாக நம்முடைய குடும்பத்திலே பதிவிடுங்கள், எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.